going on. Or thank you, sir. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். Good evening to all. On behalf of Legal Eagles Elite and all the participants who have been present here, it is immense pleasure to welcome Dr. Professor Muthuvelu sir. And he is well known to me for more than 2 decades. And his profile runs to pages. He is a Tamil scholar and also a legal person. He is not a new person to law. He has finished his bachelor's in law and his doctorate is on Satta Tamil. And we all know that Tamil magazine Satta Kadir, and he is the sub-editor of Satta Kadir, and we get all the judgments in Tamil because of the hard work of Muthuvelu sir and Dr. Sampath sir. That's how we get the judgments in the mother tongue. நம்மளோட தமிழ் மொழியில இனிமையா நம்மளோட தீர்ப்புகள் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். He is not only a Tamil scholar and also a legal person. He is a social activist. He is involved in very many organizations and his profile runs to pages and he has held so many high posts. And today he is amongst us to deliver a session on the art of translation. I wanted to invite him before, but at least today we could bring him. But this will not be the only session. Sir will be continuing lots of sessions along with us in the language of Tamil, that is the law language, Satta Tamil. And at present, he holds a prestigious post as a member state official language Legislative Commission of Chennai. On this note, I extend a warm welcome to respected Dr. Professor Muthuvelu sir to take the session forward. And today we will be having honorable judges, senior advocates, junior advocates, and law students from all walks of life also are willing to join in. So today this is the main audience structure, and tomorrow we have the civil judges aspirants taking in their main examination. They'll be the predominant participants. So the floor is all yours, sir. I welcome you, sir. நன்றி ஆதிலட்சுமி அவர்களே, உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக முதற்க நான் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையவழி மூலமாக இணைந்திருக்கிற அத்துணை சட்ட அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், நீதியரசர்கள், நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற மாவட்ட நீதிமன்ற நடுவர்களுக்கான தேர்விலே தேர்ச்சி பெற்று நாளைய நடுவர்களாக வரவிருக்கின்ற இனிய இளம் தலைமுறையை சார்ந்த வழக்கறிஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்கண் என்னுடைய வணக்கத்தை சொல்லுகிறேன். ஆதிலட்சுமியினுடைய அன்பின் மொழிகளுக்கும் என்னுடைய வணக்கம். அடிப்படையில் நான் ஒரு தமிழ் பேராசிரியர். 87-90 நம்முடைய சென்னை சட்டக்கல்லூரியிலே நான் சட்டம் படித்து அந்த சட்ட மொழிபெயர்ப்பிலே ஒரு 30 ஆண்டுகள் நான் பணியாற்றி வருகிறேன் என்கிற செய்தியோடு நான் உங்களை இப்பொழுது இந்த ஆர்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் மிக அருமையான ஒரு தலைப்பை தந்திருக்கிறார். தி ஜேர்னி இன்டு தி ஆர்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். அந்த மொழிபெயர்ப்பு கலையினுடைய ஒரு பயணத்தினுடைய நம்மை அழைத்து செல்கிறார். மொழிபெயர்ப்பு கலையின் பயணம் மிக அருமையான ஒரு தலைப்பு. முதலே அந்த அழகிய ஒரு தலைப்பை தந்தவைக்காக மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை இந்த இணையவழி பயிலரங்கை கருத்தரங்கை நடத்துகின்ற பெருமக்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மொழிபெயர்ப்பு என்பது தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழர்களுக்கும் புதியதன்று. இது எவ்வளவு பழையதென்றால் தமிழில் முதல் இலக்கணமான தொல்காப்பியமே நம்முடைய முதல் மொழிபெயர்ப்பு பற்றி தெரிவிக்கிறது. மொழிபெயர்ப்பு என்பதை நம்முடைய தமிழர்கள் எப்பொழுது பிற மொழியோடு தொடர்பு கொள்ள ஆரம்பித்தார்களோ அப்போதிருந்தே ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் எடுத்து எழுதுவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்காப்பியம் எது முதல் நூல், ஒரிஜினல் ஒர்க், எது வழி நூல் என்று சொல்லுகிற பொழுது ஒரு நூலிலிருந்து எவற்றையெல்லாம் வழி நூலாக சார்பு நூலாக படைக்கலாம் என்று சொன்னால் அதுக்கு 4 விதமான ஒரு வழிகளை சொல்லுகிறார் தொல்காப்பியர்.
தொல்காப்புகள் தொல்காப்பியர் முதல் நூலிலிருந்து சார்பு நூல்களாக எப்படி சொல்லலாம்? ஒரு நூல் கம்பராமாயணம் ஒரு 12,000 பாடல் இருக்கிறது. அதை சுருக்கி ஒரு 4,000 பாடல்களே அந்த கதையை சொல்லலாம். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் எல்லாம் அப்ரீஜ்டு ஃபார்ம் என்று சொல்லுகிறார் அல்லவா? அந்த அப்ரீஜ்டு என்பதைத்தான் தொகுத்தல் என்று சொல்லுகிறார். அடுத்து விரித்தல். நீங்கள் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே பார்த்தால் ஒரு 10 செய்யுளை வைத்துக் கொண்டு ஒரு புராணத்தை எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய பெரிய புராணம் அப்படித்தான் வந்திருக்கிறது. திரு நம்பியாண்டார் நம்பி எழுதிய அந்த தொகுப்பை வைத்துக் கொண்டு ஒரு புராணம், அது விரித்தல். அந்த மூல நூல் சிறியதாக இருந்தால் அதை விரித்து எழுதுவது. இது இன்னொரு வகையான ஒரு வழிநூல். அடுத்து ஒரு பெரிய நூலின்று கொஞ்சம் தொகுத்தும் அவருக்கு விருப்பமாக விரித்து கொண்டும், இவையெல்லாம் இலக்கிய சார்ந்தவை. நான்காவதாக ஒன்றை சொல்லுகிறார், அதுதான் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு, மொழிபெயர்த்து அதற்படையாத்தல். இந்த வழி நூல்களிலே மொழிபெயர்ப்பு நூலும் ஒன்று என்று மொழிபெயர்ப்பு நூலை பற்றி 2700 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் இலக்கணம் சொல்லுகிறது. இது வெறும் மொழிபெயர்த்தல் என்ற ஒரு வகையை மட்டும் இங்கே சொல்லவில்லை. இந்த தொல்காப்பிய நூற்பா 1600வது நூற்பா இது. இந்த தொல்காப்பிய நூற்பா அந்த மொழிபெயர்ப்பினுடைய இலக்கணத்தையும் சொல்லுகிறது. மொழிபெயர்த்தல் என்று சொல்லலாம், மொழிபெயர்த்து அதற்படையாத்தல். அந்த அதற்படை என்பதுதான் நீ அது சரியான வழி நெறிமுறை. அதர் என்றால் வழி, வழிமுறைப்படி எந்த மொழியிலிருந்து எந்த மொழிக்கு மொழிபெயர்க்க முடியுமோ, அது நாம் இப்பொழுதெல்லாம் மூலமொழி பெருமொழி என்று சொல்லுகிறோம், மூலமொழி இலக்கு மொழி என்று சொல்லுகிறோம், சோர்ஸ் லாங்குவேஜ் அண்ட் டார்கெட் லாங்குவேஜ் என்று சொல்லுகிறோம். இந்த சோர்ஸ் லாங்குவேஜ் என்பதை மூலமொழி என்றும், டார்கெட் லாங்குவேஜ் என்பதை இலக்கு மொழி என்றும் சொல்லுகிறோம். இந்த அதற்படை என்பது அந்த மொழியினுடைய மரபுக்கேற்ப மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற காரணத்தினாலே தொல்காப்பியர் காலத்திலிருந்தே இந்த மொழிபெயர்ப்பு என்பது தமிழருடைய தொன்மையோடு கலர்ந்த ஒரு மிக முக்கியமான இலக்கிய வடிவமாக இருந்திருக்கிறது என்பதால் நமக்கு தெரியும். இப்பொழுது whether translation is an art or science, இப்பொழுது எல்லாவற்றையும் நாம் கலையாகவும் அறிவியலாகவும் பார்க்கிறோம். கலைக்கு என்ன இலக்கணம், அறிவியலுக்கு என்ன இலக்கணம்? How can we define an art and how can we differentiate a thing from art from science? எதை கலை என்போம், எதை கலையிலிருந்து அறிவியலை எப்படி வேறுபடுத்துவோம்? கலை என்பது உணர்வு வயப்பட்டது. மனிதன் உணர்ந்ததை எழுதுவது கலை. ஆனால் அறிவியல் என்பது உள்ளதை எழுதுவதுதான் அறிவியல். நாம் உணர்ந்ததை எழுதுவதற்கு அங்கே இடம் இல்லை. உணர்ந்ததை எழுத வேண்டும் என்று சொன்னால் அது கலை, இலக்கியம், நுண்கலை, ஓவியம், காவியம், இசை, நாட்டியம், இவையெல்லாம் அவனுடைய உணர்வை, அந்த கலைஞன் உணர்ந்ததை நமக்கு உணர்த்துகிறான், அது கலை. ஆனால் அறிவியல் அப்படி இல்லை. வாட் இஸ் ஃபேக்ட், வாட் இஸ் தேர், வாட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ், என்ன இருக்கிறதோ அதைத்தான் சொல்ல வேண்டும். இருப்பதை அப்படியே சொல்ல வேண்டும், துல்லியமாக சொல்ல வேண்டும், தோராயமாக சொல்லுவதில்லை. பொதுவாக உலக மொழிகளில் இருக்கிற எல்லா மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் ஒன்றை சொல்லுவார்கள், தி ஒமிஷன் அண்ட் தி கமிஷன் இஸ் தி பிரிவிலேஜ் ஆஃப் அன் டிரான்ஸ்லேட்டர். ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு வேண்டும் இடத்து கூட்டிக் கொள்ளவும் வேண்டாத இடத்து அவற்றை குறைத்துக் கொள்ளவும் அவனுக்கு ஒரு தனி உரிமை. இட் இஸ் ஹிஸ் பிரிவிலேஜ், எய்தர் ஹி கேன் கமிட் ஆர் ஒமிட் என்று சொல்லுவார். இது எதற்கு பொருந்தும் என்றால் கலை வடிவமான மொழிபெயர்ப்புகளுக்கு பொருந்தும், இலக்கிய மொழிபெயர்ப்புகளுக்கு பொருந்தும். ஆனால் அறிவியல் மொழிபெயர்ப்புக்கு அது பொருந்தாது. இப்பொழுது எனவே மொழிபெயர்ப்பு என்பது எப்பொழுது கலையாக இருக்கிறது என்றால், கலை இலக்கியங்களை மொழிபெயர்க்கிற பொழுது அந்த மொழிபெயர்ப்பு கலை வடிவம் பெறுகிறது. ஆனால் அறிவியலை மொழிபெயர்க்கிற பொழுது அது அறிவியல் வடிவத்தை பெறுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சட்ட மொழிபெயர்ப்பு என்பது அறிவியல் மொழிபெயர்ப்பு, இது கலை மொழிபெயர்ப்பு இல்லை. இங்கே சட்டங்களையும் தீர்ப்புகளையும் மொழிபெயர்க்கிற பணியை மேற்கொண்டிருக்கிற வழக்கறிஞர்களும் நீதியரசர்களும் சட்டத்துறை அறிஞர்களும் அவர்கள் உணர்ந்ததை எழுதுவதற்கு அங்க வாய்ப்பே இல்லை.
what is found in the act, what is found in the IPC code, what is found in the judgment. They should not omit anything, they should not add or they should not substitute, they should not supply anything. இன்னொன்று, கலை மொழிபெயர்ப்பில் உங்களுக்கு விளக்கம் சொல்லலாம். You can give commentary, you can explain wherever it is required. ஆனால் அறிவியல் மொழிபெயர்ப்பு வகையில் சேரக்கூடிய சட்ட மொழிபெயர்ப்பிலே உங்களுடைய விளக்கம் அங்கே தேவையில்லை. பொருள் மயக்கமாக நீதியரசர் மகராஜன் அவர்கள் சொல்லுவார், இப்பொழுது ஒரு பிரிவிலே ஒரு இடத்திலே நுட்பமாக ஒரு இடத்திலே இன்டர்பிரிட்டேஷன் தேவையாக இருந்தால் அதை மொழிபெயர்ப்பாளர்கள் அங்கே கை வைக்காதீர்கள். அதை இன்டர்பிரேட் பண்ண வேண்டிய வேலை, அங்கே விளக்கம் தர வேண்டிய வேலை வழக்கறிஞர்களுக்கும் அதை புரிந்து கொண்டு தீர்ப்பு எழுதுகிற நீதியரசர்களுக்கும் உரியதே தவிர அந்த பிரிவில் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே வைக்க வேண்டும். எனவே அறிவியல் மொழிபெயர்ப்பு தான் மிகவும் சிறந்தது. அந்த அறிவியல் மொழிபெயர்ப்பினுடைய ஒரு வகையாகத்தான் நாம் சட்ட மொழிபெயர்ப்பை பார்க்க வேண்டும். இப்பொழுது இன்றைக்கு நீதிமன்ற நடுவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கீழே சார்நிலை நீதிமன்றங்கள், சபார்டினேட் கோர்ட்ஸ், அதில் சிவில் கோர்ட்ஸ் இருக்கிறது, கிரிமினல் கோர்ட்ஸ் இருக்கிறது, உரிமையியல் நீதிமன்றங்கள், குற்றவியல் நீதிமன்றங்கள். இவையெல்லாம் எப்பொழுது தங்களுடைய தீர்ப்புகளை, எப்பொழுது தங்களுடைய சாட்சிகளை இவை எப்பொழுது அந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் தமிழிலே நடைபெற தொடங்கின என்றால் அதற்கு நாம் பார்க்க வேண்டியது தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் 1956 சட்ட எண் 49 1956 சட்டமான அந்த ஆட்சி மொழி சட்டம் 56 வந்தது. அந்த ஆட்சி மொழி சட்டத்தினுடைய 2வது செக்ஷன் 2 தமிழ் ஷால் பி தி அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தமிழ்நாடு என்றுதான் இருக்கிறது. ஆனால் 1956 தமிழ்நாட்டினுடைய அனைத்து அலுவலகங்களிலும் தமிழ் ஆட்சி மொழியாகும் என்று வந்தால் அடுத்த நொடியே அனைத்திலும் வரவில்லை. நமக்கு தெரியும், ஒரு அரசு என்றால் அது சட்டமன்றம், நிர்வாகம், நீதிமன்றம். சட்டமன்றத்திலே சட்டங்கள் தமிழிலே அடுத்த நொடியில் இயற்றப்படவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 35க்கும் மேற்பட்ட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்று சொல்ற நிர்வாகத்துறைகளிலே தமிழ் உடனே வரவில்லை. நீதிமன்றங்கள், நம்முடைய உயர்நீதிமன்றத்தை தவிர நம்முடைய சார்நிலை நீதிமன்றங்கள், தமிழகத்தில் இருக்கிற சபார்டினேட் கோர்ட்ஸ்ல உடனே வரவில்லை. 1976 தமிழகத்தில் இருக்கிற உரிமையியல் நீதிமன்றங்களிலே தமிழ் ஆட்சி மொழியாக வரலாம். சாட்சிகளை தமிழிலே பதிவு செய்யலாம். அந்த உரிமையியல் நீதிமன்ற நடுவர்கள் தங்களுடைய தீர்ப்புகளை தமிழிலே எழுதலாம் என்று 1976 ஒரு சட்டம், ஒரு குற்றவியல் வருகிறது. 82 அப்பொழுதுதான் 82 தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சார்நிலை நீதிமன்றங்களில் தமிழ் வழக்கு மொழியாகவும் தீர்ப்பு மொழியாகவும் வருகிறது. இந்த வழக்கு மொழியாகவும் தீர்ப்பு மொழியாகவும் வந்ததற்கு பின்பு அதில் தான் பிரிவு 4 செக்ஷன் 4A and 4B இது 2 திருத்தங்கள் நம்மை அந்த சட்டத்திலே கொண்டு வந்தோம். இந்த 2 திருத்தங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற சார்நிலை நீதிமன்றங்களில் தமிழை ஆட்சி மொழி ஆக்கியது. இந்த தமிழை ஆட்சி மொழி ஆக்கியதற்கு பின்புதான் நீதிமன்ற நடுவர்கள் தங்களுடைய தீர்ப்புகளை 82 எழுத தொடங்கினார்கள். அதற்கு முன்பு குற்றவியல் நீதிமன்றங்களிலே எழுதினார்கள். உரிமையியல் நீதிமன்றங்களிலே தமிழிலே எழுதுவதற்கான வாய்ப்பு, எழுதுவதற்கான ஆற்றலும் அறிவும் இருந்தாலும் அந்த நீதிமன்றங்களுடைய ஆட்சி மொழி ஆங்கிலமாக இருந்ததனால் அதை எழுதுவதில்லை. இதுல ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். 1976 குற்றவியல் நீதிமன்றங்களிலே தமிழ் ஆட்சி மொழியாக வந்தது, உரிமையியல் நீதிமன்றங்களில் வரவில்லை. அப்பொழுது ராமநாதபுரம் சார்நிலை நீதிமன்றத்திலே ஒருவர்
ஒரு ஒரு நீதியரசர், அவர் முனிசிப் என்று சொல்லுவோமே, அவர் அந்த தீர்ப்பை தமிழிலே கொடுத்து விட்டார். அந்த தீர்ப்பு தமிழிலே இருந்ததினாலே உரிமையியல் நீதிமன்றங்களிலே அப்பொழுது ஆட்சி மொழியாக ஆங்கிலம் இருந்த காரணத்தினால் இவர் தமிழிலே எழுதினார் என்ற காரணத்தை காட்டி அந்த தீர்ப்பு செல்லாது என்று மாவட்ட நீதிமன்றத்துக்கு சென்றது. வழக்கிலே தோற்றவர் சென்றார். மாவட்ட நீதிபதி அந்த நீதிபதி அங்கே செல்லாது என்று சொன்ன உடனே மீண்டும் அது உயர்நீதிமன்றத்துக்கு வருகிறது. உயர்நீதிமன்றத்திலே அங்கே அப்பொழுது இருக்கிற நீதியரசர், இது உரிமைகள் நீதிமன்றத்தின் ஆட்சி மொழியாக ஆங்கிலம் இருக்கிற பொழுது தமிழிலே தீர்ப்பு வழங்கிய இந்த நீதிமன்ற நடுவரினுடைய ஆர்வ கோளாறை நான் வரவேற்க முடியாது, இந்த நீதிமன்ற தீர்ப்பு இது செல்லாது என்று தீர்ப்பளிக்கிறார். எனவே இத்தனை இடர்பாடுகளுக்கு பின்புதான் 82 பின்பு இன்றைக்கு உரிமையியல் நீதிமன்றங்களிலும் குற்றவியல் நீதிமன்றங்களும் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது. அதற்காகத்தான் நீதிமன்ற நடுவர்களாக வருகிற தமிழர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய தீர்ப்புகளை தமிழிலே எழுத வேண்டும். தீர்ப்புகளை தமிழில் எழுத வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அதற்கு என்ன வேண்டும்? இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா நீதிமன்றங்களுக்கும் நம்முடைய ஆங்கிலேயர்கள் உருவாக்கி தந்த நீதிமன்ற அமைப்பு முறை, ஆங்கிலோ சாக்சன் முறை என்று நாம் சொல்லுகிறோம். இவை எல்லாவற்றுக்கும் நீதிமன்றங்கள் இயங்குவதற்கு 4 அடிப்படையான சட்டங்கள் நமக்கு தேவை. முதலிலே ஐபிசி வேண்டும், எவிடன்ஸ் வேண்டும், சிஆர்பிசி வேண்டும், சிபிசி வேண்டும். இந்த 2 நடைமுறை நூல்களும் ஒரு இந்திய தண்டனை தொகுப்பு சட்டமும் ஒரு இந்திய சான்று சட்டமும், இந்திய சான்று சட்டமும் இந்திய தண்டனை சட்டமும் குற்றவியல் நடைமுறை தொகுப்பு சட்டமும் உரிமையியல் கூவி மிசா என்று சொல்கிறோமே அந்த உரிமையியல் நடைமுறை தொகுப்பு சட்டமும், இந்த 4 சட்டங்களும் தான் ஒரு நீதிமன்றம் இயங்குவதற்கு, நீதிமன்றத்தினுடைய நடுவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு, அவர் தீர்ப்பை எழுதுவதற்கு பயன்படக்கூடிய சட்டங்கள். இந்த 4 சட்டங்களையும் உருவாக்கி நம்முடைய அந்த பணியை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சார்நிலை நீதிமன்றங்களுக்கும் இந்த 4 சட்டங்களையும் வழிகாட்டிகளா இருக்க அந்த 4 சட்டங்களையும் மொழிபெயர்ப்பு கொடுத்த பணியை செய்த ஆணையம்தான் 1976 இருந்த நீதியரசர் மகராஜன் ஐயா அவர்களுடைய தலைமையில் இயங்கிய ஆணையம் இந்த 4ஐயும் மொழிபெயர்த்து கொடுத்தது. அந்த ஆணையத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் பொன் கலையரசன் அவர்கள் அந்த ஆணையத்துடைய தலைவராக இருக்கிறார்கள். நாங்கள் அந்த ஆணையத்திலே அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து வந்தோம். எனவே தமிழிலே சட்டங்கள் வர வேண்டும், தமிழிலே தீர்ப்புகள் எழுதப்பட வேண்டும் என்கிற கட்டாயத்தை 1956 இருந்து காத்திருந்து 82 தான் நீதிமன்றங்களுக்கு ஒரு கட்டாயம் வருகிறது. நீதிமன்ற நடுவர்கள் தங்கள் தீர்ப்புகளை எழுதுவதற்கான ஒரு வழிமுறையை காண்கிறார்கள். இந்த 4 சட்டங்களை மொழிபெயர்த்து கொடுத்தால் மட்டும் போதுமா, தீர்ப்பு எழுதிவிட முடியுமா என்றால் அதற்கு சட்ட கலைச்சொற்கள் தேவை. சட்ட கலைச்சொற்கள் தமிழ்நாட்டில் 1968 நாம் போட்டிருக்கிறோம். இதுல என்ன ஒரு சிறப்பு என்றால் 1968 A to Z தமிழிலே ஒரு சட்ட சொற்களஞ்சியம் போட்டோம். அந்த சட்ட சொற்களஞ்சியம் தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. அப்பொழுது 1968 இந்தியாவில் இந்தி மொழி உட்பட வேறு எந்த இந்திய மொழியிலும் சட்ட கலைச்சொல் அகராதி வரவில்லை. இந்திய மொழிகளில் முதலாக ஒரு சட்ட கலைச்சொல், ஒரு லீகல் கிளாசரி, தி ஃபர்ஸ்ட் லீகல் கிளாசரி இன் இந்தியன் லாங்குவேஜ் எது என்று கேட்டால் அது தமிழ் மொழி தான். இந்தி மொழி எப்பொழுது வந்தது என்று கேட்டால் 1971 தான் முதல் ஹிந்தி சட்ட சொல் வெளிவந்தது. அதற்கு பின்பு அந்த இந்தி சட்ட சொல் அகராதி 10 பதிப்புகள் வந்துவிட்டன. நாம் இன்னும் அந்த எண்ணிக்கை எட்டவில்லை என்பது வேறு நம்முடைய முயற்சியினுடைய சுணக்கம், நம்முடைய செயல்பாட்டினுடைய தயக்கம் என்றாலும் கூட இந்தியாவில் ஒரு சட்ட கலைச்சொல் அகராதியை வெளியிட்டது நம்ம தமிழ் மொழிதான் என்கிற ஒரு செய்தியையும் நான்
இளைய தலைமுறை வழக்கறிஞர்களுக்கும் நாளைய நீதிமன்ற நடுவர்களுக்கும் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது இந்த மொழிபெயர்ப்பு நான் இங்கே எந்த ஆங்கிலத்திலே இன்னொன்று சாதாரண மொழிபெயர்ப்புக்கும் சட்ட மொழிபெயர்ப்புக்கும் என்ன வேறுபாடு என்றால், சட்டம் என்பது ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ். இது ஒரு சிறப்பு மொழி. இது ஒரு சிறப்பு மொழி. இப்ப தச்சர்கள் தங்களுக்குள்ளே ஒரு மொழியில பேசிக் கொள்கிறார்கள். ஒரு தொழிற்சாலையில் இருக்கிறவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு மொழியில பேசிக் கொள்கிறார்கள். அது அவர்களுக்கு புரியும். அதை போல இந்த சட்ட மொழி என்பதும் நம்முடைய இது ஒரு சிறப்பு மொழி. இதை பொதுமக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் கூட அவர்களுக்கு ஒரு சிறிய பயிற்சியாவது வேண்டும் என்று ஒரு சாரார் கருதுகிறார்கள். இன்னொரு சாரார் இந்த மொழிபெயர்ப்பு எப்பொழுது நாம் ஆங்கிலம் தெரியாத தமிழ் மட்டுமே தெரிந்தவர்களுக்காக நம் சட்டங்களை நீதிமன்ற தீர்ப்புகளை மொழிபெயர்த்து தருகிற பொழுது அவர்களுக்கு இதை படித்து தெரிந்து கொள்வதற்கு சட்ட அறிவு அவர்களுக்கு வேண்டும் என்று வற்புறுத்த முடியாது என்று ஒரு வாதம் ஏற்படும். ஆனால் நாம் எவ்வளவுதான் ஆங்கிலத்தில் இருக்கிற கலை சொற்களை, லீகல் டெர்மினாலஜி என்று சொல்லுகிறோமே, லீகல் டெக்னிக்கல் வேர்ட்ஸ், அவற்றை நாம் எவ்வளவுதான் எளிய தமிழில் கொடுத்தாலும் அது குறித்து ஒரு தேடலும் ஆர்வமும் முயற்சியும் இருக்கிறவர்கள் மட்டுமே இந்த சட்ட மொழிபெயர்ப்புகளை புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ மொழிபெயர்ப்பு என்றால் இப்ப ஆங்கிலத்திலிருந்து தமிழ், பெரும்பாலும் ஆங்கிலத்திலிருந்து தமிழ். இந்த இந்த செய்திக்கு போவதற்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த மொழிபெயர்ப்பாளனுக்கும், அது சட்ட மொழிபெயர்ப்பாளராக இருந்தாலும் சரி, அது புனைகதை ஃபிக்ஷன் டிரான்ஸ்லேஷன் செய்கிறவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு 3 தகுதிகள் வேண்டும். முதல் தகுதி, அந்த சோர்ஸ் லாங்குவேஜ் என்று சொல்லுகிறோமே, அந்த மூல மொழியில், இப்ப ஆங்கிலத்திலிருந்து ஒருவர் தமிழுக்கு மொழிபெயர்க்கிறார் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே நல்ல தேர்ச்சி வேண்டும். அடுத்தது, எந்த மொழி டார்கெட் லாங்குவேஜ் என்று சொல்லுகிறோமே, எது அந்த இலக்கு மொழி, அந்த இலக்கு எந்த மொழியிலே அவர்கள் மொழிபெயர்க்க தரப்போகிறாரோ அதிலே நல்ல பயிற்சி வேண்டும். ஒன்றிலே தேர்ச்சி வேண்டும், இன்னொன்றிலே பயிற்சி வேண்டும். அடுத்தது, ஒரு கவிதையை மொழிபெயர்க்கிறவர் ஒரு கவிஞராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மூலமொழி கவிதையினுடைய கருத்து வரும், அழகு வர வேண்டும் என்றால் அவர் கவிஞராக இருக்க வேண்டும். அதே போல ஒரு அறிவியல் கட்டுரையை மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் அடிப்படை அறிவியல் கூறு அறிந்தவராக இருக்க வேண்டும். அந்த வகையிலே பார்த்தால் சட்டத்தை மொழிபெயர்க்கிறவர்களுக்கும் ஆங்கிலத்தில் பயிற்சி, தமிழிலே தேர்ச்சி, சட்ட அறிவு ரொம்ப முக்கியம். சட்டம் படித்தவர்களாக இருந்தாலும் கூட சட்ட கலை சொற்களை உருவாக்குகிற அல்லது கலை சொற்களை கண்டறிகிற அல்லது கலை சொற்களை தேடுகிற அல்லது அந்த சட்ட சொற்களுக்கு இயல்பாக மக்கள் வாழ்க்கையிலே அதற்கு இணையான சொற்களை புரிந்து கொண்டிருக்கிற ஒரு தன்மை உள்ளவர்கள் இந்த சட்ட மொழிபெயர்ப்பிலே மிக சிறந்து விளங்க முடியும். சட்ட மொழிபெயர்ப்பிலே சிறந்து விளங்குவதற்கு மிகவும் முக்கியமானது ஆங்கிலத்திலும் அருந்தமிழிலும் பயிற்சி, சட்ட அறிவும் முக்கியம். அதைவிட 2 பயிற்சி என்று நான் சொல்லுவது, ஆங்கில மொழியிலே இருக்கிற சொற்களஞ்சியம் தெரிந்திருக்க வேண்டும், வொக்காபுலரி. தமிழிலும் சொற்களஞ்சியம் நன்றாக தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த சொற்பெருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒரு சொல்லுக்கு ஒரு சொல் சொன்னால் இணையான சொற்களை தெரிஞ்சிருக்க வேண்டும். நான் செட் தி செட் ஆக்ட் என்று சொன்னால் மென்ஷன்ட், தி ஆக்ட் மென்ஷன்ட், தி ஆக்ட் ரெஃபர்டு என்றெல்லாம் அவர்களுக்கு அது உடனே வர வேண்டும். அப்படி வருமானால் தான் அந்த சொல் பெருக்கு இருக்கிறவர்கள் தான் மொழிபெயர்ப்பை மிக சிறப்பாக செய்ய முடியும். இப்பொழுது எல்லோரும் நன்றாக இதற்கு முன்னே கூட வகுப்படுத்தவர்கள் சொல்லியிருக்கலாம். இப்பொழுது ஆங்கில தொடருக்கும் தமிழ் தொடருக்கும் என்ன வேறுபாடு? இதுல என்ன ஒரு முரண் என்றால், ஆங்கில தொடரை தலைகீழாக பிடித்தால் அது தமிழ் தொடர், ஆங்கில தொடரை தலைகீழாக பிடித்தால் அது தமிழ் தொடராக வந்துவிடும். அது அந்த தொடர் எவ்வளவு நீண்ட தொடராக இருந்தாலும் சரி. நமக்கு தெரியும், ஐபிசி எல்லாம் எடுத்துக்கொண்டால் தெஃப்ட்ங்கிற டெஃபினிஷன் போனா ஹூஎவர்னு ஆரம்பிச்சா பனிஷபிள்னு அந்த முடிப்பாங்க. அப்போ நீங்க அந்த நீண்ட தொடரில் அந்த சப்ஜெக்டை மட்டும் கையில பிடிச்சுக்கணும். சப்ஜெக்டை ஒண்ணுன்னு பிடிச்சுக்கிட்டு
மீதி இருக்கிற எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அது அண்டு வந்தா நிறுத்தி அதை முதலிலே அந்த ஒரு ஒரு செக்ஷனாக இருந்தாலும் சரி அல்லது தீர்ப்பிலே ஒரு ஒரு பத்தியிலே இருக்கிற ஒரு தொடர் ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற அந்த வார்த்தைகளை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை பகுத்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு ஏன் பல பேருக்கு ஆங்கிலத்துல சட்டத்தை படிச்சா புரியலைன்னா எல்லோரும் ஆங்கிலத்தை படித்து அவர் தாய்மொழியிலே புரிந்து கொள்கிறார். ஒருவர் ஆங்கிலம் நன்றாக பேசுகிறார் என்று சொன்னால் தாய்மொழி அவருக்கு தமிழாக இருந்தால் தமிழிலே சிந்திக்கிற அவர் சிந்தனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கிற பயிற்சி விரைவா வந்திருக்கும். அவருடைய தாய்மொழியில் உருவாகிற சிந்தனையை ஆங்கில மொழியிலே மொழிபெயர்க்கிற பயிற்சி அவருடைய மூளைக்கு கொடுத்திருந்தால் அவர் ஆங்கிலத்திலே விரைவாக பேசுவார். அதே போல ஆங்கிலத்திலே படிப்பதை விரைவாக அவருக்கு புரிந்து கொள்கிற பயிற்சி எப்பொழுது வரும் என்றால் ஆங்கிலத்தில் இருக்கிற சொற்கள் அவருக்கு தமிழிலே மொழிபெயர்த்துக் கொள்ளுகிற அந்த ஆற்றல். நம்முடைய கணிப்பொறி தான் மெஷின் டிரான்ஸ்லேஷன். அவர் பிரெயின் இஸ் நத்திங் பட் a machine which translates whatever we read or whatever we write. அதான் நம்முடைய மூளை தான் நம்முடைய மெஷின் டிரான்ஸ்லேஷன் செய்கிற ஒரு எந்திரம். இப்ப அந்த வகையில ஆங்கில தொடர் ஒன்றை பார்த்த உடனே அந்த தொடர் எது எழுவும் சப்ஜெக்ட் எதுன்னு எடுத்துக்கணும். அந்த சப்ஜெக்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கணும், வெர்ப் என்னன்னு பார்க்கணும். இதுதான் ஆங்கிலத்துல சப்ஜெக்ட் SVO, இதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஒரு ஆங்கிலத்தருடைய ஸ்ட்ரக்சர் SVO, சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். இப்பொழுது 1 2 3 என்று போட்டுக் கொடுக்கிறோம். ஆனால் இதற்கு மாறானது. ஏனென்றால் ஆங்கிலமும் தமிழும் ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவை இல்லை. ஆங்கிலம் இந்தோ ஐரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. இட் பிலாங்ஸ் டு இந்தோ ஐரோப்பியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. ஆனால் நம்முடைய தமிழ் இது டிராவிடியன் ஃபேமிலி. எனவே ரெண்டுக்கும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். அப்ப என்ன செய்யணும், இந்த சப்ஜெக்ட் தான் 1 2 வருது, எழுவாய் ஒன்னாதான் வரும். 1 2 3ங்கிறத ஒன்றை வைத்துக்கொண்டு அங்க மேலே உள்ள அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்பு. தமிழ்ல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்புன்னு வரும். இப்ப பாருங்க, he went to school சொன்னோம். அப்ப அது he 1 சப்ஜெக்ட், went ஆர் வெர்பு, ஆப்ஜெக்ட் ஸ்கூல். இந்த 1 2 3ங்கிறத நாம எப்படி மாத்திக்கணும்னா 1 3 2ன்னு மாத்திக்கணும். அங்க மேல 1 2 3 கீழே 1 3 2ன்னு மாத்திக்கிட்டா வந்துடும். இப்போ இங்கே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்பு. அவன் பள்ளிக்கு சென்றான். இப்போ எந்த ஆங்கில தொடரையும் எழுவாய ஒன்றை வைத்துக்கொண்டு ஒரு தொடரில் எடுத்துக்காட்டாக ஒரு 5 சொற்கள் இருக்குன்னு வைத்துக்கொள்வோம். அதாவது 1 2 3 4 5 என்று இருந்தால் அதுல ஒன்றை வைத்து வைத்துக்கொண்டு ஆங்கிலத்தில் இருக்கிற 5 4 3 2 நீங்க பண்ணினீங்கன்னா தமிழ் வந்துடும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்ப அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். இப்போ வருங்க, ஆங்கில தொடரின் தலைகீழ் தான் தமிழ். இப்ப ஆங்கிலத்துல முருகன் went to மதுரை to attend his attend his friend's marriage with his father. இதுல முருகன் சப்ஜெக்ட், வெர்பு went, மற்றதெல்லாம் ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட்ல 3 சதவீதம் இருக்கு, 3 4 5. இப்ப இத நீங்க முதல்ல கண்ணை மூடிக்கிட்டு சப்ஜெக்ட் அப்படியே போட்டுட்டு தலைகீழ வாங்க. முருகன் 5 என்னது, வித் ஹிஸ் ஃபாதர், அவனுடைய தந்தையுடன். 4 என்னது, டு அட்டெண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ், அவனுடைய நண்பனின் திருமணத்தில் கலந்து கொள்ள. 3 என்ன, மதுரைக்கு. 2 என்ன, சென்றான். இதே மாதிரி இதோடு மட்டும் இன்னும் கூட நிறுத்திக்கலாம். மதுரைக்கு சென்றான், எஸ்டர்டே 6 வந்துடும். பை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கூட போட. அப்படின்னா அப்படி போடும்போது என்ன ஆகும், அந்த மதுரைக்கு நேற்று போட்டுக்கலாம். நேற்று என்று நாம் இந்த ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு நீட்டினாலும் அது மாறாது. ஆங்கில தொடரிலிருந்து தமிழ் தொடராக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா அந்த சப்ஜெக்டையும் வெர்பையும் தனித்தனியா பிரிச்சுக்கணும். ஒன்னுக்கும்
அதாவது ஒன்று என்கிற முதல் தொடராக இருக்கிற சப்ஜெக்டுக்கும் கடைசி வேர்டா இருக்கிற வெர்புக்கும் நடுவுல எத்தனை ஆப்ஜெக்ட்ல எத்தனை வேர்டு வந்தாலும் எல்லாத்தையும் முதல்ல எழுதிக்கலாம். எழுதிட்டு இது அப்படியே வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சென்டென்ஸ்க்கு இட் வில் ஆல்சோ கன்வே த மீனிங் ஆஃப் தி ஒரிஜினல் சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ். பட் இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் மோர் ரிஃபைன்டு ஃபார்ம், if you want to make it more something beauty, you add some beauty on to this Tamil sentence. நீங்க என்ன செய்யலாம், முருகன் நண்பனை திருமணில் கலந்து கொள்ள அவனுடைய தந்தையுடன் அப்படி மாத்திக்கலாம். அதோட பொருள் மாறாது. ஆனா என்ன செய்தினா அந்த முதல் சென்டென்ஸ் முதல் வார்த்தையும் அந்த கடைசி வார்த்தையும் மட்டும் அப்படியே மாறாது. இதுக்கிடையில நீங்க அப்படியே தலைகீழா மாத்திட்டீங்கன்னா அந்த தலைகீழா மாத்துறதுனால ரொம்ப எளிமையாக இதுதான் ஒரு ஆங்கில தொடரை any sentence in English, an English sentence can be translated into sentence in Tamil sentence in this shortcut method தான். இதை நீங்க வைத்துக் கொண்டால் இதற்கு இப்பொழுது நான் தந்திருக்கிற இந்த தமிழ் தொடரிலேயே எல்லா கருத்தும் வந்துவிடும். ஆனால் இந்த தமிழ் வாக்கியத்தை கூட இன்னும் நீங்கள் அழகுபடுத்துவதாக இருந்தால் அந்த 5-4-3 நீங்க முன்ன கூட மாத்திக்கலாம். அது உங்களுடைய நீங்க எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க போறீங்களோ அதுக்கு ஏற்ற வகையிலே மாற்றிக்கொள்ளலாம். எனவே மொழிபெயர்ப்பில் பயிற்சியில் இருக்கிற அன்பு சட்ட நண்பர்களே, இந்த நுட்பம் தெரிந்து கொண்டால் எந்த நீங்க ஐபிசியா இருந்தாலும் சரி, நாமெல்லாம் மிகவும் படித்து புரிந்து கொள்வதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற எவிடன்ஸ் சார்ந்தாலும் சரி, எல்லாருக்கும் தெரியும், இந்த இளைய மாணவர்களுக்கும் தெரியும் எவிடன்ஸ் எவ்வளவு கடினமானது புரிந்து கொள்வதற்கு. அதுல இருக்கிற டெபினிஷன், இந்த ஃபேக்ட்ங்கிற டெபினிஷனை எத்தனை பேர் மாணவ பருவத்தில் புரிந்து கொண்டார்கள் என்பது ரொம்ப கஷ்டம். ஆனா நான் அந்த நாள்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டது உண்டு. ஏன்னா அந்த எவிடன்ஸ் ஆக்டுடைய ஆங்கிலம், அந்த செறிவான ஆங்கிலம், அந்த ஆங்கிலத்தினுடைய அந்த என்ன சொல்வது, அந்த வடிவம் இருக்கிறதே அது மிக வறுமையாக இருக்கிறது. ஆங்கிலம் போற்றத்தக்கது, அழகா இருக்கிறது. ஆனால் அந்த கருத்தை அவர்கள் ஒரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ற பாருங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி சென்டென்ஸ் அது மிகவும் புரிந்து கொள்வதற்கு, அதை புரிந்து கொண்டாலும் தமிழே எழுதுவதற்கு புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அதே நுட்பமும் திட்பமும் செறிவும் மாறாமல் தமிழில் வரணும். அதற்கு ரொம்பவும் திறமை. இன்றைக்கு கூட நான் வழக்கறிஞர்கள் பல பேர் சொல்லுகிறார்கள், நாங்கள் 1976 நாங்கள் அந்த இதை இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 தமிழிலே போட்டிருக்கிறோம். அந்த தமிழ் கூட இப்பொழுது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. அதை மீண்டும் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி போடுவோம். பொதுவாக என்ன வழக்கறிஞர்கள் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு என்றால், சில மொழிபெயர்ப்புகளை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா, ஆனால் உங்க மொழிபெயர்ப்புகளை படிக்கிற பொழுது எங்களுக்கு ஆங்கிலமே விளங்குவதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதிலே உண்மை இருப்பதாக நான் முழுவதும் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் ஆங்கிலத்திலே புரியவில்லை என்றுதான் தமிழுக்கு வருகிறோம். எனவே தமிழ் எப்படி புரியாமல் போகும் என்றால் இது அவர்கள் பிழை இல்லை. இன்றைக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இவர்கள் தமிழை படிக்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் தமிழை பாட புத்தக படிப்போடு நிறுத்திக் கொள்ளாமல் சில கட்டுரைகளை படிக்க வேண்டும், கதைகளை படிக்க வேண்டும். தமிழிலே வாசிக்கும் பழக்கம் இருந்தால் தமிழ் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பதற்கான ஆற்றல் தனியாக வரும். ஏன் ஆங்கிலத்திலிருந்து தமிழை மொழிபெயர்க்கிற போது தடுமாற்றம் வருகிறது என்று சொன்னால், தமிழிலே இவர்களுக்கு சொற்கள் கிடைப்பதில்லை. சொற்கள் எப்படி கிடைக்கும்? படிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். கட்டுரைகள் நிறைய படிக்க வேண்டும், வார ஏடுகள் படிக்க வேண்டும், தமிழிலே நாளேடுகளை படிக்க வேண்டும், நல்ல தமிழ் எழுதுகிற நாளேடுகளை படிக்க வேண்டும். எனவே வாசிப்பு பழக்கம்தான் மொழிபெயர்ப்பாளனுக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு சொற்பெருக்கு ரொம்ப முக்கியம். அவனுக்கு ஒரு ஆங்கில சொல்லுக்கு தமிழிலே சொல் தேடுகிற பொழுது அந்த சொல் பெருக்கு ரொம்ப முக்கியம். எனவே இந்த ஒரு ஆங்கில தொடருடைய தலைகீழாக தமிழை பிடித்து விட்டால் அது தமிழாக வரும் என்பதை இதுதான் இந்த மொழிபெயர்ப்புடைய நுட்பமாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க வேண்டியது,
எப்படியெல்லாம் நாம் ஒரு மொழிபெயர்ப்பு இப்பொழுது ஒரு நீதிமன்ற தீர்ப்பை எடுத்துக்கொள்ளுவோம். அதுல முதல் ஒரு பத்தியை எடுத்துக்கொள்ளுவோம். அல்லது நம்முடைய சட்டங்கள், இப்பொழுது வருகிற சட்டங்கள், எத்தனையோ சட்டங்கள் இருக்கின்றன. அதுல முதலில் சொற்களை தனித்தனியாக மொழிபெயர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு சென்டென்ஸ்ல 4 வார்த்தை இருக்குன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இணையான தமிழ் சொல் தேடணும். இப்ப சில சொற்கள் அறிவியல் சொற்கள் இருக்கும். நாம அதை அப்படியே டிரான்ஸ்லிட்டேஷன் ஒலிபெயர்ப்பா படுத்தணும். இப்போ ரெயின்போன் என்று ரெயின்போ ஒரு சொல் இருக்கு. நம்ம அதுக்கு தமிழ் என்ன சொல்றோம்? வானவில் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க வானவில்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தா எப்படி மொழிபெயர்ப்பீங்க? வானவில்ங்கிற தமிழ் சொல்லை ரெயின்போங்கிற ஆங்கில சொல் பழக்கம் இல்லாத ஒருவர், ஆனா அவருக்கு ஆங்கிலம் தெரியும், எப்படி மொழிபெயர்ப்பார்? ஸ்கைபோன் மொழிபெயர்ப்பார். ஏன்னா இது அதே மாதிரி ரெயின்போ என்கிற ஆங்கிலம் தெரிந்து வானவில்ங்கிற தமிழ் சொல் தெரியாதவர் எப்படி மொழிபெயர்ப்பார்? மழைவில் என்று மொழிபெயர்ப்பார். எனவே ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு 2 மொழியிலும் இருக்கிற அந்த சொற்களுக்கு பின்னால் இருக்கிற பண்பாட்டு பின்புலம் புரிய வேண்டும். சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்கிற பொழுது இந்த சிக்கல் வரும். இன்னொன்னு, இப்பொழுது கிரிக்கெட் போன்ற இரவு நேரத்திலே விளையாடுகிறார்கள். அப்போ ஃப்ளட் லைட் என்று சொல்லுகிறோம். ஃப்ளட் லைட். இந்த ஃப்ளட் லைட்டுக்கு தமிழில் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஒளி வெள்ளம் என்று சொல்லுகிறோம். இப்ப எப்படி என்றால், ஃப்ளட் லைட் இது அப்படி நான் தமிழ்ல ஃப்ளட் என்றால் வெள்ளம், லைட் என்றால் ஒளி. அவனுக்கு வெள்ள ஒளி தமிழ்ல, ஆங்கிலத்துல. ஆனா நமக்கு அது ஒளி வெள்ளம். எனவே இந்த மாதிரியான சொற்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்னொன்னு சொல்லுகிறேன். நான் எப்பொழுதும் இந்த வாட்டர் ஃபால்ஸ்ங்கிற ஒரு சொல் இருந்தது ஆங்கிலத்தில். நாம் நீர்வீழ்ச்சி என்று மொழிபெயர்த்து கொண்டார்கள். இந்த நீர்வீழ்ச்சிங்கிற சொல்லை உருவாக்கியவருக்கு என்ன தெரியாமல் இருந்தது என்றால், அந்த வாட்டர் ஃபால்ஸ்ங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையாக தமிழிலே அருவிங்கிற சொல் இருந்தது அவருக்கு தெரியவில்லை. எனவே என்ன பண்ணார்? வாட்டர், நீர், ஃபால்ஸ், வீழ்ச்சி என்று போட்டார். இப்போ அவர் என்னிடத்துல வாதாடுகிறார், அருவி என்ற சொல் இருந்தாலும் கூட நீர்வீழ்ச்சிங்கிற சொல் தமிழுக்கு புது வரவுதானே என்று வாதிடுபவர்களும் உண்டு. ஆனால் நான் என்ன, ஒரு தமிழ் ஆசிரியராக நான் அவர்கள் கேட்பது, உங்களுக்கு இன்னொரு 50 ஆண்டு கழித்து இந்த வாட்டர் ஃபால்ஸ்ங்கிற சொல்லுக்கு இணையாக நீர்வீழ்ச்சி மட்டுமே மக்களுவத்தில் இருந்தால், அருவிங்கிற சொல் இலக்கியத்தில் மட்டும் இருக்குமானால், அந்த அருவிங்கிற சொல் அழிந்து விட்டால் தமிழுடைய அந்த சொற்க களஞ்சியத்திலிருந்து அந்த வார்த்தை போய்விடும். ஆங்கிலத்தில் எனவே ஒரு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மக்களுடைய பேச்சு வழக்கத்திலும், எழுத்து வழக்கத்திலும், இலக்கிய வழக்கத்திலும் இருக்குமானால், அப்படி இருப்பதா என்பதை இளைஞர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு தெரியவில்லை என்றால் அதற்கான அகராதிகளை தேடுங்கள். அகராதிகளுக்கு சொற்களை நீங்கள் எழுதி பாருங்கள். இது எப்படி வரும் என்றால், மொழிபெயர்ப்பு மட்டும் நுட்பங்கள் தெரிந்திருந்தாலோ, இருமொழி ஆற்றல் இருந்தாலோ, சட்ட அறிவு இருந்தாலோ மட்டும் மொழிபெயர்ப்பிலே பயிற்சி வராது. மொழிபெயர்ப்பு என்பது தினமும் ஒரு பக்கமாவது எழுதி மொழிபெயர்த்து பழகி இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பொருள், அந்த சொற்கள் ஒரு தொடரில் இருக்கிற 5 சொல்லையும் தனித்தனியாக மொழிபெயர்த்தாயிற்று. அந்த தொடர் என்ன பொருளை உணர்த்த வருகிறது, அந்த பொருள் மிகவும் முக்கியம். ஆங்கிலத்தில் இருக்கிற சொல்லுக்கு நேரடியான அந்த சொல்லை போடாமல் கூட இருக்கலாம், ஆனால் அந்த சொல் உணர்த்துகிற பொருள் வேண்டும். ஒரு செக்ஷன்ல ஒரு சொற்களை மொழிபெயர்த்தாயிற்று, அது தருகிற பொருளை தேடி கண்டுபிடித்தாயிற்று, அந்த தொடரை அமைத்தாயிற்று, அந்த பத்தியில் அது எந்த ஒரு கருத்தாக்கத்தை சொல்ல வருகிறது. ஒரு பெனால்டி செக்ஷனா, அல்லது அந்த செக்ஷனுடைய கருத்து என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கருத்தை வைத்துக்கொண்டு அதன் பிறகு அந்த பிரிவு எந்த ஒரு டோன் இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்துல நான் அறிவியல் மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் கூட ஒரு நீதிமன்ற தீர்ப்பை
படித்து முடித்ததுக்கு பின்பு அல்லது அதனுடைய முதற்பத்தியோ அதனுடைய உடல்லையோ அல்லது நிறைவாக சொல்லப்படுகிற நீதிமன்ற அந்த தீர்ப்பினுடைய கடைசி பத்தியோ அந்த அந்த நீதி அந்த தீர்ப்பினுடைய டோன் என்ன, வாட் டஸ் இட் வாண்ட் டு இம்ப்ளை, வெதர் இட் வாண்ட்ஸ் இட், இட் ரிஜெக்ட்ஸ் இட், இட் அட்வைசஸ், இட் டைரக்ட்ஸ் இட், என்ன செய்யுது அந்த தீர்ப்பு என்ன சொல்ல வருது, அது டைரக்ட் பண்ணுதா, அட்வைஸ் பண்ணுதா, அல்லது ரிஜெக்ட் டிஸ்மிஸ் பண்ணுதா, செட் அசைடு பண்ணுதா, எந்த டோன்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் வருதோ அந்த டோனும் அதுல வரணும், இந்த டெப்பம் இருக்கணும். எனவே சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்க வேண்டும், அது பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும், கருத்தை அது சிதறாம வச்சுக்கணும். சில பேர் சொல்லு மொழிபெயர்ப்பாங்க, ஆனால் அந்த தொடர் முழுக்க சொல்ல அடுக்கிருக்கும். வெறும் செங்கலை வச்சு அடுக்கிறது இல்ல மொழிபெயர்ப்பு, செங்கலை வைத்து அடுக்கிற மாதிரி சொற்களை வைத்து அடிக்குவது இல்லை மொழிபெயர்ப்பு. அந்த சொற்களை பொருத்தமான இடத்தில் வைக்கிறோம். இப்ப சாதாரணமா பழைய நம்ம கேட்போம், இப்போ கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அல்லது கவர்மெண்ட் பாய்ஸ் ஹாஸ்டல்னு தமிழ்ல சொல்லுவோம். அரசு மாணவர் விடுதி, அவங்க அரசு மாணவர்கள் இல்ல, மாணவர் அரசு விடுதி. விடுதி அது மாணவர்களுக்கானது. இது தமிழ்ல பல பேரு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அரசு மகளிர் விடுதி இல்ல, மகளிர் அரசு விடுதி. இது ஏன்னா அப்படியே மொழிபெயர்க்கிறோம். கவர்மெண்ட் அரசு, கேர்ள்ஸ் மகளிர் அல்லது பெண்கள், ஹாஸ்டல் விடுதி இல்ல. ஆங்கிலத்துல சரியா இருக்கலாம், நமக்கு அரசு மாணவர்கள்னா அவங்க அரசுக்கு சொந்தமான மாணவர்கள் வேண்டாம். அரசு மகளிர் இல்ல, அவங்க அரசு மாணவர்கள் இல்ல. அரசு கலைக்கல்லூரி சரி, அதனால அந்த அந்த கலைக்கல்லூரி அரசுக்கு சொந்தமானது. எனவே அடுத்து நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, இந்த கொஞ்சம் it is as it is rightly mentioned that this is journey of translation. I wanted to trace the historical facts of publication of judgments in Tamil. இந்த தமிழ்நாட்டிலே சட்ட மொழிபெயர்ப்பிலே நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழிலே எழுத வேண்டும் என்கிற முனைப்போடு இருக்கிற எல்லோரும் தவறாமல் மறக்கக்கூடாத ஒரு பெயர் யார் என்று கேட்டால் அவர்தான் மாயூரம் முனிசிப் வேதநாயகம் பிள்ளை. மாயூரம் முனிசிப் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் 1805 1861 வரையில், அவர் 1889 மறைந்து விட்டார். அப்பொழுது இருக்கிற சர்தார் கோர்ட்ஸ், நம்ம இப்ப இருக்கிற மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் என்று சொல்லுகிறோமே, அது அவர்கள் காலத்துல சர்தார் கோர்ட்ஸ் என்று சொன்னார்கள். அந்த மாவட்ட நீதிமன்ற தீர்ப்புகளை, அவர் மாவட்ட நீதிபதி, முனிசிப்பாக பயணம் செய்து பணியில் தொடங்கி மாவட்ட நீதிபதியாக இருந்து உயர்ந்து ஓய்வு பெற்றார். அவர் அந்த அந்த காலகட்டங்களில் அவருடைய தீர்ப்புகளையே அல்லது பிற நீதிபதிகள் எழுதிய தீர்ப்புகளையே தமிழில் மொழிபெயர்த்தார். 1801 மன்னிக்கணுங்க, அங்க 1862 அது வெளியிடப்பட்டது. 1800 அது அது பிழை பார்க்கவில்லை. 1862 1862 அந்த இஸ் கம்பைல்டு தி ஜட்ஜ்மெண்ட்ஸ். சித்தாந்தம் என்றால் அவருடைய காலத்தில் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு சித்தாந்தம் என்று வைத்தார். சித்தாந்தம் என்றால் தீர்ப்புகள், சங்கிரகம் என்றால் கம்பைலேஷன். இப்ப காம்பவுண்டியம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, காம்பவுண்டியம், அந்த காம்பவுண்டியம் அல்லது கம்பைலேஷன் தான் இந்த சங்கிரகம். அந்த 19ஆம் நூற்றாண்டு தமிழது. எனவே அவர்தான் முதலில் தமிழகத்தில் தீர்ப்புகளை தமிழில் மொழி, அந்த புத்தகம் இன்றைக்கும் கிடைக்கிறது, திருப்பனந்தாள் மடத்திலே கிடைக்கிறது, அது படி என்னிடத்திலும் ஒன்று இருக்கிறது. எனவே அவர்தான் இந்த நீதிமன்ற தீர்ப்புகளுடைய பிதாமகன். நாம் தமிழிலே சட்டத்தமிழ் தந்தை என்று சொல்ல வேண்டும் என்றால் அதை நம்முடைய மாயூரம் முனிசிப் வேதநாயகம் பிள்ளை 1862 அது வெளியிட்டார். மாயூரம் முனிசிப் வேதநாயகம் பிள்ளையோட இன்னொரு முக்கியமான பங்களிப்பு என்றால், தமிழில் முதல் நாவலை, தி ஃபர்ஸ்ட் ஃபிக்ஷன் இன் தமிழ், அதை எழுதியவரும் மாயூரம் முனிசிப் வேதநாயகம் பிள்ளை தான். அவர் அந்த நாவலுடைய பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். மிக அருமையான நாவல் அது. தமிழ்ல புனைக்கதையின் தந்தை. இங்கே இதன் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும்.
வழக்கறிஞர்களா இருக்கிறவர்களுக்கு சட்ட அறிவும் ஒரு மொழியில் நல்ல ஆளுமை இருக்கணும். They should have command. They should have the command over the language of both the languages. அவங்களுக்கு மொழி ஆளுமை இருந்தால் வாதிடுகிற திறமை மட்டுமல்ல, வாதுரையிலே கூட அவற்றை பயன்படுத்தும். அவங்க எழுத்திலும் பேச்சிலும் அந்த மொழிதான் அவர்களுக்கு இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மொழிதான் அவர்களுக்கு கருவி. அந்த கருவி மிக செம்மையாக இருக்குமானால் they can be successful in their profession. எனவே இவர் மிக அருமையான ஒரு கவிஞர். இவர் மாயிரமுனிச்சி வேதநாயகம் பிள்ளை ஒரு கவிஞர், ஒரு ஆக்டிவிஸ்ட். நம்முடைய ஆதிலட்சுமியை மாதிரி ஒரு விமன் ஆக்டிவிஸ்ட். இவர் பெண்மதி மாலை என்று நூல் எழுதியிருக்கிறார். பெண்களுக்கு உரிமை வேண்டும், சொத்துரிமை வேண்டும் என்று அந்த நூலிலே அவர் எழுதியிருக்கிறார். அந்த பெண்மதி மாலை என்பதுதான் தமிழிலே பெண்களுக்கு பாரதிக்கு முன்னால் பெண்களுக்காக எழுதியவர். எனவே ஒரு வழக்கறிஞரும் ஒரு நீதிபதியும் தான் தமிழ்நாட்டில் இலக்கியங்களுக்கு முன்னோடியாக இருக்க முடிந்திருக்கிறது. பெண்களுக்கான உரிமைகளுக்கு போராடுவதற்கான நூல்களை எழுதுவதற்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார். எனவே அந்த வழியிலே இன்றைக்கும் நிறைய பெண் வழக்கறிஞர்களும் இந்த சமுதாய நீதிக்காகவும் பெண்கள் உரிமைக்காகவும் போராடி வருகிற அந்த அந்த போராளிகளுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறவர் நம்முடைய மாயிரமுனிசி வேதநாயகம் பிள்ளை. அவருடைய சித்தாந்த சங்கீரகம் தான் முதலிலே நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது இப்போ சட்ட கொலை சொற்கள் சட்ட தமிழகத்துல எப்படி அது இருக்கணும், அந்த அந்த ஒரு பத்திய ஆங்கிலத்தில் தமிழை மொழிபெயர்த்திருக்கீங்க. அதை எப்படி இருக்கணும், how to select words, how to choose words according to the context. இப்போ முதல்ல அந்த வார்த்தை எளிமையா இருக்கணுங்க. எளிமையாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. இன்னொன்னு, பொதுமக்கள் ஒரு சொல்லை உருவாக்குறாங்கன்னா அது எளிமையா உருவாக்கிடுவாங்க. பொதுமக்கள் ஒரு சொல்லை உருவாக்குறாங்கன்னா அதுல லாஜிக் இருக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு அகடமிக் இன்ட்ரெஸ்ட். இப்போ பைசைக்கிள்னு ஒரு சொல்லு வந்துச்சு. இந்த பைசைக்கிளை தமிழறிஞர்கள் ஈருருளின்னு மாத்தினாங்க. உருளை சைக்கிள், பை இரண்டு உருளை, உருளை என்று மாத்தினார்கள். கொஞ்சம் சமஸ்கிருத ஆர்வலர்கள் அதை துபி சக்கர வண்டினாங்க. சைக்கிள் சக்கரம், பை துபி சக்கர வண்டின்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் துபி சக்கர வண்டி ஒரு குழு சண்டை, இன்னொரு பக்கம் உருளைன்னு ஒரு சண்டை. நம்ம அந்த மிதிவண்டியை பயன்படுத்தின சாதாரண நம்முடைய தமிழை என்ன பண்ணா மிதிவண்டின்னு பேர் வச்சான். எப்படி மிதிவண்டின்னு பேர் வச்சான்? ஒரு அனாலஜி, ஒரு ஒப்புமையாக்கம் தான். மாடு இழுத்தா ஓடுது மாட்டு வண்டி, குதிரை இழுத்தா ஓடுவது குதிரை வண்டி, இது மிதிச்சா ஓடுது மிதிவண்டின்னு பேர் வச்சான். எனவே இப்படி பழைய நம்முடைய மிளகாய் என்கிற சொல்லும் அப்படி வந்ததுதான். மிளகாய் என்கிற சொல்லும் அப்படி வந்ததுதான். எனவே முதலில் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக இருக்க வேண்டும். இப்ப தமிழுக்கு சொல்லுதல் அப்படின்னு சொன்னா நம்முடைய நிகண்டு அதுக்கு 40 சொற்களை தருது. ஏம்பினான், பகர்ந்தான், கூறினான், செப்பினான் இருக்கு. ஆனால் அத்தனை சொற்களினுடைய அந்த இலக்கிய வளத்தையும் நம்முடைய மொழிபெயர்ப்பாளனுடைய சொல்ல அத்தனையும் புகுத்துறதுக்கு இடம் இல்லை. அந்த பொருத்தமான இடம் நம்ம சொல்லணும். அதான் முதல்ல எளிமையான சொற்கள். இன்னொன்னு, தமிழுடைய அழகு என்னவென்றால் ஒரு சொல்லில் 2 எழுத்து அல்லது 3 எழுத்து தான் இருக்கணும். உலகின் எந்த மொழி தொன்மையான மொழி என்றால் எந்த மொழியில் ஒரு எழுத்து சொல்லாக இருக்கிறதோ, எந்த மொழி ஒரு எழுத்தே ஒரு வாக்கியமாக இருக்கிறதோ அதுதான் மிக தொன்மையான மொழி. அந்த வகையிலே பார்த்தால் இன்றைக்கு உலகத்தில் தமிழும் சீன மொழியும் தான் தொன்மையான மொழிகள். தமிழிலே 42 எழுத்துக்கள், 42 சொற்கள். ஒரு எழுத்தே ஒரு சொல். அப்படி 42 எழுத்து, 42 சொற்கள். சீன மொழியிலும் அப்படித்தான் இருக்கிறது. இன்னும் கேட்டால் சீன மொழியிலே ஒரு சில இடங்களில் ஒரு சொல்லே ஒரு சென்டென்ஸா இருக்கும். ஆனால் ஆங்கிலத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் 2 எழுத்தை தவிர அங்க ஓர் எழுத்து ஒரு சொல்லு கிடையாது.
தமிழிலே 42 எழுத்துக்கள், ஓர் எழுத்து ஒரு மொழி. அந்த வகையிலே அதனாலதான் ரொம்ப சின்ன எழுத்து, சின்ன சின்ன 2 சொற்கள் கால ஓட்டத்திலே ஒரு பாறை உருண்டு உருண்டு கூழாங்கலாக வந்தது போல தொன்மையான ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் மொழி சொற்கள் இன்றைக்கு வழுவழுப்பாக மொசைக்காக கூழாங்கல் மாதிரி மென்மையா அப்படியே வழுவழுன்னு இருக்குன்னா, வடிவத்தில் சின்னதா இருக்குன்னா, அது சொற்களிலே குறைந்த எழுத்துக்களை உடைய. அது நீளமா இருக்குன்னா அது 2 சொல்ல சேர்த்து எழுதியிருப்போம். இன்னொன்னு, இந்த 2வது கருத்து இருக்கு இல்லைங்களா, தெளிவு, கிளாரிட்டி, மயக்கம் இல்லாமல் இருத்தல். இங்கே ஒரு முக்கியமான செய்தி. இப்போ நான் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் இப்பொழுது மைய அரசு வெளியிட்டு இருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஒன்று இருக்கு. இப்ப டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு சொல் இருக்கு, இப்போ அதற்கான வாரியம் அமைத்திருக்கு தமிழ்நாடு. அதை தமிழிலே மொழிபெயர்க்கிற பொழுது மொழிபெயர்ப்பாளர்கள் திருநங்கைகள் அப்படின்னு போட்டு கொடுத்தாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் என்பதை திருநங்கைகள் என்று சொல்லுவது பொதுமக்கள் வழக்கு. அதை நாம் சட்டத்திலே பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த கூடாது. ஏன் சொல்றேன்னா, அப்போ இந்த சட்டத்துக்கு உள்ளே போனால் ஆண் உடலில் பெண் உணர்வு உடையவர்களும் இருக்கிறார்கள். ஆண் உடலை தாங்கி பெண் உணர்வோடு இருந்து பெண்ணாக மாறுகிறவர்கள், அவர்களை நாம் திருநங்கை என்று சொல்லுகிறோம். ஆனால் பெண் உடலை தாங்கி ஆண் உணர்வை கொண்டு ஆணாக மாறுகிறார்கள். இப்ப நீங்க டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லி திருநங்கைகள் என்று சொன்னால் அவர்களுக்கு இது பெண்ணாக மாறியவர்களுக்கு தான் பொருந்துமே தவிர திருநம்பிகளை எங்க உள்ளடக்க முடியாது. It will not be an inclusive one. அப்ப திருநங்கைகள் என்றோ திருநம்பிகள் என்றோ ஊடகங்களும் பொதுமக்களும் வழக்கத்திலே சொன்னாலும், எக்ஸிகியூட்டிவ் என்று சொல்லுகிற நிர்வாகத்துறையினர் கூட, அரசாங்கத்தில் இருக்கிற நிர்வாகத்துறையினர் கூட அந்த பொதுச்சொல்லை பயன்படுத்தினாலும் அந்த சட்டம் 2 பேருக்கும் பொதுவானது. ஆண் உடலில் பெண்ணாக இருந்து மாறியவர்கள், பெண் உடலில் ஆணாக மாறியவர்கள். எனவே இவர்கள் 2 பேருக்கும் பொதுவான, அவர்கள் இருவருக்குமான நலன் உள்ளே தெளிவாக சொல்லியிருக்காங்க சட்டத்துக்குள்ள. எனவே நாம் அந்த இடத்திலே அந்த பொதுமக்கள் வழக்கை நாம் பின்பற்றக்கூடாது. மாற்றுத்திறனாளிகள் என்றால் அது இருவரையும் குறிக்கிற ஒரு உள்ளடக்கிய ஒரு இன்க்ளூசிவ் என்று சொல்லுகிற இதை போன்ற ஒரு உள்ள சட்டத்திலே பொருத்தமான சொற்களை சொல்லுகிறோம். தெளிவுபடுத்தக்கூடாது, அது மயக்கமே வரக்கூடாது. ஏனால் சட்டம் என்பது மயங்குவதற்கான இடமில்லை, தெளிவாக இருக்க வேண்டும். அந்த சட்டத்தினுடைய நோக்கம் எதுவோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான கருத்துக்கள், ambiguous, there is no place for ambiguous. ஆனால் சில இடங்களில் சட்டத்தினுடைய பிரிவுகளே ஒரு விளக்கத்திற்கும் commentary என்று சொல்லு, commentary and interpretation. If there is the way is provided, there is a room, there is a ground for commentary and interpretation in the section itself. It's built within. அந்த பிரிவுக்குள்ளே அது விளக்கமும் எல்லாம் செய்வதற்கான இடம் இருக்குமானால் அந்த இடத்திலே நாம் விளக்கக்கூடாது. நீதியரசு மகராஜன் அவர்கள் சொல்லுவார், இப்பொழுது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆங்கில சட்டப்பகுதி ஒட்டகமாறி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்கம் கழுத்து நீளமா, நடுவுல பருத்து, காலு மெலிஞ்சிருக்கு, இந்த வடிவம் சரியில்லை என்று நீங்கள் சீராக ஆக்குகிறீர்கள் என்று சொல்லி அதை சாரப்பாம்பா ஆக்கிடாதீங்க. சாரப்பாம்பு நேரா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். நோ, if the original is a camel, நீங்க you have to bring it into. அதனால்தான் மொழிபெயர்ப்பு எவ்வளவு கடினம் என்று சொன்னால், என் நண்பர் ஒரு யானை படம் வரைகிறார், நானும் ஒரு யானை படம் வரைகிறேன், ரொம்ப எளிமை. அவருடைய கற்பனைக்கு ஒரு யானை வரைவார், நான் என்னுடைய கற்பனைக்கு ஒரு யானை வரைவேன். இப்பொழுது
என் நண்பர் ஒரு யானைப்படம் வரைந்து விட்டு இதை போல் நீ வரைந்து காட்டு என்று சொன்னால் அதுதான் கடினம். மொழிபெயர்ப்பு அப்படி அதே போன்றதான். நாமே ஒன்று எழுதிவிடலாம் தமிழிலே, நாமே ஒன்று ஆங்கிலத்தில் எழுதிவிடலாம். ஆனால் ஆங்கிலத்தில் எழுதியதை தமிழிலும் அல்லது தமிழில் இன்னொருவர் எழுதியதை நாம் எழுதுவதுதான் நமக்கு சிரமமான வேலை. அது அவர் எங்கெங்கெல்லாம் கமா வைத்திருக்கிறார், எங்கெங்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். இன்னொன்று, இந்த சொற்கள் இருக்கிறது அல்லவா, அது மிக குறைந்த எண்ணிக்கையில் நான் இருக்குன்னு சொன்னேன். இப்ப லைப்ரரி என்ற சொல் இருந்தது, நூல் நிலையம் என்று முதலில் வைத்தோம். இப்பொழுது அது நூலகம் ஆகிவிட்டது. லெபார்டரி என்று வைத்தோம், அதுக்கு ஆய்வு கூடம் என்று வைத்தார்கள். இப்பொழுது ஆய்வகம் என்று வைத்து விட்டது. இதுதான் இந்த தமிழ் வடிவம் என்பது. சொற்கள் மிகவும் குறைந்த சொற்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த சொற்களை எப்படி அடுத்து சொற்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ப நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அகராதிகள் தான் வேணும். ஆனா இந்த அகராதிகளை தொகுத்தவர்கள் எவ்வளவு கடினப்பட்டிருக்கார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நமக்கு இப்போ டாக்குமெண்ட் இருக்கு, ரெக்கார்டு இருக்கு, டீடு இருக்கு. இந்த டாக்குமெண்ட் என்பதற்கு ஆவணம் என்று சொல்லுகிறோம், டீடு என்பதற்கு ஒப்பாவணம் என்று சொல்லுகிறோம், சேல் டீடு என்பதற்கு விற்பனை ஆவணம் என்று சொல்லுகிறோம். இந்த ஆவணம்ங்கிற சொல்லை நாம் எங்கிருந்து பெற்றோம்? ஆவணம், ஆவண காப்பகம், ஆர்கீவ்ஸ், வேர் தி ரெக்கார்ட்ஸ் ஆர் பிரிசர்வ்டு. இந்த ஆவணம்ங்கிற சொல் நம்முடைய இலக்கியத்திலே இருக்கிறது, பெரிய புராணத்திலே இருக்கிறது. ஆட்சியில், ஆவணத்தில், மற்ற அயலார்தம் காட்சியில் 3 காட்டுவாய் என்று பெரிய புராணத்திலே வருகிறது. எனவே பல சொற்களை இலக்கியங்களிலிருந்தும் பல சொற்களை இந்த ட்ரெஷரிங்கிற சொல்லிருந்து நம்முடைய கல்வெட்டுகளிலே இருக்கிற சொற்கள். எனவே இப்பொழுது நீங்கள் மொழிபெயர்ப்பில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் என்ன பெரிய வாய்ப்பு என்றால், எல்லா விதமான ஆங்கில சொற்களுக்கும் உடனே இணையான தமிழ் சொற்களை இலக்கியங்களிலிருந்தும் கல்வெட்டுகளிலிருந்தும் தொகுத்து அரசும் மற்றவர்களும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பொழுது அவற்றில் எளிமையாக சொற்களாக தெளிவு ரொம்ப முக்கியம். எல்லா இடங்களிலும் அந்த இன்னொன்னு இதுல இந்த மொழிபெயர்ப்புல இந்த இடத்துல ஒரு குறிப்பா சொல்ல வேண்டும். பல நேரங்களில் நெகட்டிவ் பாசிட்டிவா ஆயிடும். அது காரணம் ஆங்கில தொடரும் தமிழ் தொடரும் ஏறானதான். இப்போ நம்முடைய ஐபிசி இருந்தாலும் ஊ எவர்னு ஆரம்பிக்கும். டெஃப்ட்னு வச்சு ஊ எவர் இஸ் வித் மாலஃபைட் இன்டென்ஷன் replaces the possession of another person with to remove is punishable ஆரம்பிக்கும். அப்போ who ever என்றா எவர் ஒருவரும் ஆரம்பிக்கணும். எவர் ஒருவன் கடைசியில தண்டிக்கப்படுவார் முடிக்கணும். anyone என்று ஆரம்பிக்கும். நம்ம ஆங்கிலத்துல அந்த ஆங்கில தொடங்குற பொழுது அந்த அது அது உடன்பாட்டில முடிய போதா எதிர்படையில முடிய போதா என்பதை கவனமாக எழுத வேண்டும். நான் பல பேரோட மொழிபெயர்ப்பை பார்த்திருக்கிறேன். அந்த ஆங்கில தொடர் அவங்க தொடங்குற இடத்துல இருந்து முடிக்கிறதுக்குள்ள அந்த அந்த பிரிவு அல்லது அந்த நீதிமன்ற தீர்ப்பிலே சொல்லப்பட்ட கருத்துக்கு இவர்கள் அவசரத்திலேயோ அல்லது எந்த காரணமாகவோ அதை உடன்பாடாய் எதிர்மறையாக மாற்றி விடுவார்கள். இது இந்த மொழிபெயர்ப்புல மிகப்பெரிய ஆபத்து உண்டு. அந்த ஏன்னா உடையவர் ஆவாரா உடையவர் ஆக மாட்டாரா அதெல்லாம் இப்ப என்ன ஆங்கிலத்துல எப்பொழுதுமே அவன் பாசிட்டிவ் சொல்லி நெகட்டிவ் சொல்லுவான். ஐ ஹேவ் நோ ஃப்ரெண்ட்ஸும்பா, ஐ ஹேவ் நோ பிரதரும்பா. ஆனா நமக்கு இது இன்கல்கேட்டிவ். நம்ம எனக்கு சகோதரர் இல்லை, அங்க எனக்கு அந்த அந்த நம்முடைய தமிழ் தொடர் அதை தான் சொல்றேன். இந்த ஆங்கிலத்துல அதுவும் அந்த 19th century இங்கிலீஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்குது. எனவே மொழிபெயர்ப்பாளர்கள் விழிப்போடு இருக்க வேண்டியது அந்த கருத்தை மட்டுமல்ல, கருத்து நெகட்டிவா பாசிட்டிவான் மனசுல பதிய வைத்துக் கொண்டு அதை கொண்டு செலுத்தி கடைசியில நிறைவு செய்ய வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு சட்டம். இப்பதான் சொன்னேன் நான்,
இந்த அது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் டிரான்ஸ்ஜெண்டருக்கு. இன்னொரு எடுத்துக்காட்டு. இப்போ ரொம்ப எளிமையான ஒரு சொல், தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இத ஊடகங்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசமைப்பு சட்டம், இந்திய அரசமைப்பு. நாம சட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு சொல்லக்கூடாது, இந்திய அரசமைப்பு சட்டம்னு சொல்லக்கூடாது, இந்திய அரசமைப்புன்னு தான் சொல்லணும். ஏன்? இந்தியா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது ஒரு சட்டம் இல்லை. Because it was not enacted by any assembly. Constituent assembly வேறு, assembly by the elected members வேறு. So it is mother of all acts in India. It is a mother document of all acts in India, but it is not an act. அது ஒரு சட்டம் இல்ல, சட்டங்களின் தாய். It is a document. It is a document. ஒரு ஆவணம், தாய் ஆவணம். It's a parent document. அதனாலதான் ஆங்கிலத்துல கூட இந்திய அரசமைப்பு, இட் இஸ் இன்னும் சொல்ல போனால் அந்த அரசுங்கிற சொல்ல கூட ஆங்கிலத்துல இல்ல. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்றால் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் அர்த்தம், இந்தியன் ஸ்டேட். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா என்றுதான் அதற்கு பொருள். இந்திய அரசு எப்படி இருக்க வேண்டும், மத்திய அரசு என்ன அமைப்புடையது, மாநில அரசுகள் என்ன அமைப்புடையது, இந்த இரு அரசுகளுக்கான அதிகாரங்கள் என்ன, எந்தெந்த பட்டியலிருந்து இவர்கள் சட்டம் இயற்றலாம் என்று அரசினுடைய அமைப்பை சொல்லுகிற அடிப்படை ஆவணமே தவிர இட் இஸ் நாட் அன் ஆக்ட். ஆனால் அதனாலதான் நாம அரசமைப்புன்னு சொல்றோம். அரசமைப்பு சட்டம் என்பது அந்த இது பொதுமக்களுடைய வழக்கத்திலே, ஊடகங்களிலே அவர்கள் புரிந்து கொள்வதற்கு வேண்டுமானால் இந்திய நிர்ணய சட்டம், இந்திய நிர்ணய சபை என்றுதான் சொன்னார்கள். இன்றைக்கு நாம் அதை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இப்போ முக்கியமான மொழிபெயர்ப்பிலே சிக்கல் என்னன்னா, இந்த ஆங்கில ஒரு சொல்லுக்கு எத்தனை இடத்துங்களே அது அந்த ஒரே ஆங்கில சொல் எத்தனை விதமான பொருளிலே பயன்படுத்தப்படுகிறது. இடத்துக்கு தேர்ந்த மாதிரி நம்ம அந்த பொருளை மாத்தணும். டிராங்கிற ஒரே சொல்லுதான், அது இஸ் drawing a picture, is drawing toddy, is drawing water, is drawing a scheme, is drawing salary, he draws a chair, he draws his attention. இத்தனையும் பொருளும் வந்தால் எல்லா இடத்திலையும் இந்த டிரா என்கிற சொல்லுக்கு ஒரே பொருள் இல்லை. ஓவியம் வரைந்தான், கல் இறக்கினான், நீர் இறைச்சான், திட்டம் தீட்டினான், சம்பளம் வாங்கினான் பெற்றான், அந்த சேரை இழுத்தான் என்று ஒவ்வொன்றாக வருகிறது. இந்த மாதிரியான பயிற்சி ஒவ்வொரு ஆங்கில சொல்லுக்கும் உண்டு. இதுல இன்னொரு ஆங்கிலத்துல பயிற்சி பெறுவதற்கு இன்னொரு இது வேணுங்களா, ஆங்கிலத்தில ஒரு வினைச்சொல்லோட ப்ரிப்போசிஷன் மாற மாற அதனுடைய பொருள் மாறும். கிவ்னா ஒரு பொருள், கிவ் அப்னா இன்னொரு பொருள், கிவ் இன்னினா இன்னொரு பொருள், கிவ் அவேனா இன்னொரு பொருள். எனவே அந்த கிவ்ங்கிற சொல்லக்கூடிய பொருளுக்கும் கிவ் இன், கிவ் அவே, கிவ் அப் என்று அந்த ப்ரிப்போசிஷன் சேரும்போது அதனுடைய பொருள் வேறுபாடுகிறதே. இந்த வேறுபாடுகிற பொருளை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அப்போ ஐ வாண்ட் டு டிரா யுவர் அட்டென்ஷன் இஸ் டிஃபரண்ட். எனவே இவற்றையெல்லாம் நீங்கள் நிறைய அறிந்து கொண்டால்தான், இப்போ he is appointed வேற, he has appeared on the appointed day வேற, he has appeared in the court appointment on the appointed day என்று நாம் சொல்லுகிறோம். அங்க appointed day என்ன, பதவி அமர்த்தப்பட்ட நாள் இல்ல, பணி அமர்த்தப்பட்ட குறித்திட்ட நாள், which has been appointed to him. எனவே இந்த ஆங்கிலத்திலே இப்படி வருகிற ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ப அந்த ஆங்கில சொல் பயன்படுத்துகிறத அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆங்கிலத்திலே வாசிக்க வேண்டும்.
தமிழ் புரியலைங்கிறவங்களுக்கு ஆங்கிலமும் புரியாது. ஏன்னா ஆங்கிலத்திலையும் இந்த மாதிரியான ஆங்கில சொல் இருக்கிறதே, அந்த ஆங்கில சொல்லுக்குரிய பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆங்கில அடுத்து இன்னொரு பார்த்தா இன்னொரு செய்தியை பார்ப்போம். இப்ப பாருங்க, இப்போ நமக்கு ஆக்ட் இருக்கு, லா இருக்கு. நாமெல்லாம் நாள்தோறும் everyday we come across two sentences. This is court of law, this is rule of law. லா ஒரு சொல்லுதான். ரூல் ஆஃப் லா என்றால் என்ன? சட்டத்தின் ஆட்சி. இந்தியாவிலே ரூல் ஆஃப் லான்னு சொல்றோம். சரி, கோர்ட் ஆஃப் லான்னு என்ன பொருள்? அங்க லாவுக்கு என்ன பொருள்? அங்க நீதியின் பொருள். கோர்ட் ஆஃப் லான்னா நீதிமன்றம்னு அர்த்தம். அப்ப லாங்கிற சொல்லையே நீதிமன்றங்கிறது நீதிக்கும் பயன்படுத்துறோம், ரூல் ஆஃப் லா வருகிற போது சட்டத்துக்கும் பயன்படுத்துறோம். இதுதான். அப்போ ஆக்ட் இருக்கிறது, இப்ப எனாக்ட்மெண்ட் இருக்கிறது, ஸ்டாச்சூட் இருக்கிறது, லெஜிஸ்லேஷன் இருக்கிறது, கோட் இருக்கிறது. இன்னும் இதுக்கெல்லாம் மேல இதனுடைய முதல் வடிவமான பில் இருக்கிறது. இப்ப பில்லு என்றால் சட்ட முன்வடிவு, மசோதான்னு சொல்றாங்க. நாம தமிழ்ல சட்டத்திற்கு முந்திய வடிவம், that is going to become act after passing the resolution in the respective assembly or respective forum. அந்த குறிப்பிட்ட இடத்துல அது சட்டமாக போகுது. ஆனா சட்டமாவதற்கான முந்திய வடிவு என்பதனாலே அது சட்ட முன் வடிவு, மசோதா. இப்ப நான் ஏன்னா இப்பொழுது மெதுமெதுவாக அந்த பார்சி, உருது, சமஸ்கிருதம் இந்த சொற்களை எல்லாம் நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். உயில் கூட விருப்புறுதி ஆவணம்னு வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப எல்லா சொற்களையும், இப்போ ஜாமீன் என்ற சொல் இருந்தது பெயிலுக்கு, அது பிணையத்தில் விடுபடுதல். அதே மாதிரி எல்லாவற்றுக்கும் மெதுவாக நாம் தமிழிலே. ஆனால் இன்னைக்கு சில வழக்கறிஞர்கள் தமிழில வாதிடுவதை நான் பார்க்கிறேன், ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து வாதிடுகிறார்கள். இப்ப நம்ம சாதாரண பேச்சு வழக்குல பேசுற மாதிரி நீதிமன்றங்களிலே மிலாட் ஜாமீன், மிலாட் பெயில் வேணும் மிலாட் என்று கேட்பதை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு தமிழிலே இன்னும் பயிற்சி இல்லை என்றுதான் தெரிகிறது. இப்ப லா வருகிறது, எனாக்ட்மெண்ட் வருகிறது. இவற்றுக்கெல்லாம் சேர்க்கணும். எனாக்ட்மெண்ட் ஏற்று சட்டம், சட்டம் என்பதை வைத்துக்கொண்டு அதனுடைய பிரிஃபிக்ஸ் போடுறோம். ஆக்ட் சட்டம், எனாக்ட்மெண்ட் ஏற்று சட்டம், ஸ்டாச்சூட் செய் சட்டம், லெஜிஸ்லேஷன் சட்டம் என்றே வைத்திருக்கிறோம். இப்போ லா என்பதை இட்ஸ் எ லா ஆஃப் த லேண்ட் என்று சொல்றோம். லா ஆஃப் த லேண்ட் அப்படின்னா இந்த மண்ணினுடைய சட்ட நெறி. அங்க லான்னு வரும்போது சட்ட நெறின்னு வைத்துக் கொள்ளலாம். சட்ட நெறி. சரி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்ட் அண்ட் அ கோட்? இந்தியன் பீனல் கோடுன்னு வைக்கிறோம், எவிடன்ஸ் ஆக்ட்னு வைக்கிறோம். ஆக்டுக்கும் கோடுக்கு என்ன வேறுபாடு என்றால், ஆக்ட் என்றால் சட்டம், கோடு என்பதை இட் இஸ் எ கோடிஃபிகேஷன் ஆஃப் லா, கோடிஃபிகேஷன் ஆஃப் ஆக்ட். அதிலே பல சட்டங்கள் இருக்கின்றன, பல சட்டங்களை தொகுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே கோடு என்பதை சட்ட தொகுப்பு அல்லது தொகுப்பு சட்டம் என்று வைத்திருக்கிறோம். ஆனால் பேச்சு வழக்கிலே எல்லா ஊடகங்களிலும் இந்திய தண்டனை சட்டம். இப்ப இந்திய தண்டனை இப்பொழுது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சான்று சட்டம், ஆக்டுக்கும் சட்டம்னு சொல்றோம், இந்தியன் பீனல் கோடுக்கும் சட்டம்னு சொன்னா என்ன பொருள்? ஆங்கிலத்திலே அழகாக சொல்லப்படுகிற அந்த இரண்டு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தமிழிலே நாம் உருவாக்க முடியாதா? ஆக்ட்னா சட்டம், கோடுனா தொகுப்பு சட்டம், சட்டங்களை பற்றி தொகுத்திருப்பது. இது மாதிரியான சொற்களை எல்லாம் இதற்கு உங்களுக்கு அகராதிகள் பயன்படும். இப்பொழுது பாருங்க, அடுத்து இன்னொரு செட் ஆஃப் வேர்ட்ஸ். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பொதுவா ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு, ஃபோரம் ஒரு அமைப்பு, இன்ஸ்டிடியூஷன் ஒரு அமைப்பு, கம்பெனி ஒரு அமைப்பு, ஃபேம் ஒரு அமைப்பு. எல்லாம் ஒரு அமைப்பு தான்.
all are an institutions instituted for a particular purpose. ஒவ்வொன்றும் அதற்கு உரிய தனி நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டவை. இப்போ இது ஒன்னொன்னுக்கும் நமக்கு தனி வடிவம் தமிழ்ல கொடுக்கணும். கம்பெனி நிறுவனம், ஃபர்ம் நிறுவம், இன்ஸ்டிடியூஷன் நிறுவனம், ஆர்கனைசேஷன் அமைவனம், ஃபோரம் ஒரு குழு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அமைப்பு. இதுல என்ன என்றால் இந்த சொற்கள் எல்லாம் தனித்தனியாக வந்தால் ஒரு சட்டத்துல ஆர்கனைசேஷன் மட்டும் தான் வருது, நீங்க அமைப்புன்னு போட்டுக்கலாம். ஆனால் எங்க நமக்கு சிக்கல் வரும்னா ஒரே செக்ஷன்ல இவையெல்லாம் அடுத்தடுத்து வரும். இன்ஸ்டிடியூஷன் வரும், இவையெல்லாம் அடுத்தடுத்து வரும்போது நீங்கள் எல்லாம் அமைப்பு 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 என்று போட முடியாது. நிறைய சொற்கள் நீங்கள் பார்க்கலாம். நிறைய சூப்பர்டென்டென்ட் வரும், ஓவர்சீரின்னு வரும். அப்படி வந்தா அந்த ஒவ்வொரு இடத்துக்கு வேறுபடுத்தி காட்டணும். ஒரே இடத்துல ஒரே சென்டென்ஸ்ல அடுத்தடுத்து வருகிற இடங்கள் இருக்குமானால் அவற்றை என்ன செய்ய முடியும்? அதற்காக தனித்தனியாக சொற்களை நாம் பார்க்கணும். இப்போ இது பாருங்க, இதுக்கு நிறைய சொல், இது மாதிரி ஒரு 100 இணை பேர் நான் கொடுக்கலாம். ப்ரிவென்ட் இருக்கிறது, ப்ரோஹிபிட் இருக்கிறது, ஃபோர்பிட் இருக்கிறது, ப்ரிக்ளூட் இருக்கிறது, கட்ரைல் இருக்கிறது. இன்னும் கேட்டா இதுக்கெல்லாம் பொதுவா ஸ்டாப், எஸ்டிஓபி ஸ்டாப்னு ஒண்ணு இருக்கு, தடுக்குதான். தடு, தடையுறுத்து, தடை செய், தடை கட்டு, நிறுத்து என்று மாத்தி மாத்தி போடு. கட்ரைல் இருக்கு, ப்ரிக்ளூட் இருக்கு, ஃபோர்பிட் இருக்கு. இவை ஒவ்வொன்றும் தனித்தனியா வந்தா தடை செய்னே போடலாம். தடை செய், தடை உறுத்து, தடைப்படு, தடைப்படுத்து என்று நீங்கள் தடுத்து, தடுத்து செய் என்று நீங்க இதை விட ஏதாவது ஒரு சொல்லே போடலாம். ஆனால் இவையெல்லாம் அடுத்தடுத்து ஒரே சென்டென்ஸ்ல இவையெல்லாம் அடுத்தடுத்து வருமானால் அவற்றைக்கு நாம் எப்படி வேறுபடுத்தி காட்டுவது? அப்படி வேறுபடுத்தி காட்டும் போதுதான், காட்ட வேண்டுங்கிற கட்டாயம் வருகிற போதுதான் ஒவ்வொரு ஆங்கில சொல்லுக்கும் இணையாக தமிழ் சொல்லை நாம் உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் உருவாக்கி இப்பொழுது அகராதிகள் இருக்கின்றன. இளைஞர்கள் அது பற்றி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எனவே அடுத்து இந்த சட்ட மொழிபெயர்ப்புல இது மாதிரி நிறைய தொடர்கள் இருக்கும். இதுலதான் நம்முடைய முதல்ல மொழிபெயர்ப்புல ஈடுபடுகிறவர்களுக்கு இதை கண்ட உடனே ஒரு அச்சம் வரும். நிச்சயமாக ஒரு 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 அச்சம் வரும். unless the context otherwise requires, எல்லா சட்டத்திலையும் டெஃபினிஷன் செக்ஷன் 2ல இது போட்டுருவான். unless the context otherwise require என்ன சொல்லுவான்? இதுக்கு என்ன போடுறது? இந்த தொடரை அப்படியே ஒரே வரியில போடணும். இப்போ சூழ்நிலை வேறு பொருள் குறித்தால் அன்றி என்று ஒருத்தர் போட்டார். சூழ்நிலை வேறு பொருள் குறித்தால் அன்றி பின்வரும் சொற்களுக்கு நாங்கள் பொருள் வரையறை செய்கிறோம் என்று அந்த செக்ஷன் 2ல எல்லா சட்டத்திலையும் வரும். அப்ப சூழ்நிலை வேறு பொருள் குறித்தால் அன்றி நீங்க தனித்தனியா பாருங்க. இப்ப unless the context otherwise இருக்கு, நான் சொல்ற தமிழ் பொருத்தமா இருக்கா இல்லையா? சூழ்நிலை வேறு பொருள் குறித்தால் அன்றி, சூழ்நிலை வேறு பொருள் வேண்டுறுத்தினால் அன்றி வர வேண்டாம். இப்ப பாருங்க, கான்டெக்ஸ்ட் சூழ்நிலை, அதர்வைஸ் பிறவாறாக, சூழ்நிலை பிறவாறாக, வேறு பொருள் ரிக்வயர்ஸ், சூழ்நிலை வேறு பொருள் குறித்தால் என்று எளிமையா போச்சு. இன்னும் நல்ல தமிழ் புலமை உள்ளவர்கள் தருவாயின் தேவை வேறானால் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தருவாய்னா கான்டெக்ஸ்ட், அந்த கான்டெக்ஸ்ட் தருவாயின் தேவை, கான்டெக்ஸ்ட் ரிக்வயர்ஸ், அதர்வைஸ் தருவாயின் தேவை வேறானால் அன்றி என்று இன்னொரு பியூரிட்டன்ஸ் சட்ட மொழிபெயர்ப்பிலே இன்னும் கொஞ்சம் உயர்ந்த அடுத்த நிலைக்கு நல்ல தூய தமிழில் எழுதுகிறவர்கள் அப்படியே போடுகிறார்கள். ஆனால் இவற்றை எல்லாம் நீங்கள் இந்த அகராதிகளிலே பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஒரு ஆங்கில சட்டத்தையும் அதற்கான தமிழாக்கத்தையும் வைத்து கொண்டால் இது போன்ற தொடர்களுக்கு அவர்கள் எப்படி
தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். எனவே இந்த மொழிபெயர்ப்பு தேர்வு எழுதுகிறவர்கள் ஒரு ஆங்கில சட்டத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு தமிழாக்கம் நம்ம தமிழக அரசு வெளியிட்டிருக்க தமிழ் சட்டத்தை வைத்துக்கொண்டு அதை பார்க்க வேண்டும், மைய சட்டம். அதே போல ஆங்கிலத்திலே வந்திருக்கிற நம்முடைய உயர்நீதிமன்ற தீர்ப்புகளையும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு அதற்கு வெளிவந்திருக்கிற தமிழ் தீர்ப்புகளையும் வைத்துக்கொண்டு ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு எப்படி அதை பண்ணியிருக்க, எப்படி அதை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். என்பதை பார்த்தால்தான் ஆங்கிலத்தையும் தமிழையும் அருகருகே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு தொடரையும் எப்படி இவர்கள் பிரித்திருக்கிறார்கள், ஒரு பத்தியை எத்தனை தொடர்களாக பிரித்திருக்கிறார்கள், தொடருக்குள்ளே எத்தனை கருத்தாக பிரித்திருக்கிறார்கள், பிரேஸாக பிரித்திருக்கிறார்கள், அதை அந்த பிரேஸ்ல இருக்கிற சொற்களை எப்படி முன்னும் பின்னுமாக மாற்றி இருக்கிறார்கள் என்று படித்தால்தான் முடியும். அடுத்து பாருங்க, notwithstanding anything contained in this section. இது எல்லாத்துலயும் வரும், ப்ரொவிசோல வரும். அப்ப இந்த பிரிவில் அடங்கியுள்ள எது எவ்வாறு இருப்பினும் அப்படி தலைகளா போடுங்க. இந்த பிரிவில் அடங்கியுள்ள எது எவ்வாறு இருப்பினும். இப்போ இந்த இருப்பினும் அது சொல்லுவாங்க, இந்த ரிபக்னன்ட்னு வரும். அடுத்து பாருங்க, வித்தவுட் prejudice to the provisions of the சட்டம். இந்த சட்டத்தின் வகையங்களுக்கு ப்ரொவிஷன் வகைமுறைன்னு சொல்றோம். ப்ரொவைடு, சப்ளை, ஃபர்னிஷ், கிவ் எல்லாத்துக்கும் தனித்தனி சொல்லணும். இப்போ வித்தவுட் ப்ரிஜுடிஸ் இந்த சட்டத்தில் அடங்கியுள்ள எதற்கும் குந்தகமின்றி என்று சொல்றோம். குந்தகம் என்று ஒரு வார்த்தை போடுறோம். ப்ரிஜுடிஸ் வித்தவுட் ப்ரிஜுடிஸ் என்று அது ப்ரிஜுடிஸ் என்பதற்கு நாம் இங்கே அந்த சொல்லை பயன்படுத்துகிறோம். எனவே இந்த ஆங்கில தொடர்களை, இதை போன்ற ஆங்கில தொடர்களே பல தொடர்கள் நிறைய இருக்கு. இந்த பல தொடர்களை நீங்கள் பார்த்தால் ஆங்கிலத்துல நிறைய தொடர்கள் இருக்கு. இன்னொன்னு அடுத்து இந்த ஆங்கிலத்துல இந்த முக்கியமா சொல்லணும், ஒரு கமா அண்டு ஆர் இவையெல்லாம் நம்முடைய சட்டத்துல ரொம்பவும் முக்கியமா அந்த அந்த குறிப்புகள் தான் அந்த தொடருடைய பொருளையே மாற்றிவிடும். சாதாரணமா நம்ம மொழிபெயர்ப்பை நாங்க சொல்லுவோம், டோன்ட் ஈட் ஃபாஸ்ட், டு நாட் ஈட் ஃபாஸ்ட் என்றால் ஒரு பொருள், வேகமாக சாப்பிடாத. இதையே டு நாட் ஈட் கமா ஃபாஸ்ட் என்று போட்டா என்ன பொருள்? சாப்பிடாத பட்டினி ஆயிருன்னு அர்த்தம். கோ ஆன் ஃபாஸ்ட், டு நாட் ஈட், கோ ஆன் ஃபாஸ்ட் அர்த்தம். அப்போ which makes the difference in the meaning? A simple comma. இதுதான் நீங்க ஒரு தொடரை படிக்கும் போது கமா போட்டுட்டு அண்டு போட்டா அந்த அண்டுக்கு முன்னாடி உள்ளத தனியா பிரிச்சிடணும், அந்த அண்டு தனியா வரணும். இந்த attesting, notary and the witness is deadனா யார் இறந்து போயிட்டா, விட்னஸ் அட்டஸ்ட் பண்ணவரா விட்னஸாங்கிறத அங்க கமா இருக்கான்னு பார்க்கணும். எனவே கமா என்பது அண்டு என்பதும் நீங்க எப்பொழுதுமே நீங்க மொழிபெயர்ப்பு பயிற்சி பெறுகிறவர்கள் ஆரம்பத்துல ஒரு தொடர்ல அண்டு வந்தா அங்க நிறுத்திடணும். அண்டு வந்தா அங்க நிறுத்த வேண்டும். நிறுத்திவிட்டு அதற்கு முன்னால் உள்ளதை நீங்கள் படிக்க வேண்டும். ஆங்கிலத்துல எப்படின்னா, அது ஆங்கில மொழியோட வசதி என்னன்னா, எப்படியாவது ஆரம்பிச்சு அதை முடிச்சிடலாம். இன்னொன்னு, ஆங்கிலத்துல பாசிவ் வாய்ஸ்ல சொல்றதா ரொம்ப சிறப்பு. ஆனால் தமிழில் ஆக்டிவ் வாய்ஸ் தான் சிறப்பு. ஒருத்த ஆங்கிலத்துல சிந்திச்சு தமிழ்ல பேசுறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சாதாரண ஒரு நிகழ்ச்சியில ஒலிபெருக்க வாங்கி கூட்டத்துல அமைதியா இருங்கன்னு சொல்றது கூட நம்ம மக்கள் என்ன சொல்றார்கள்? பார்வையாளர்கள் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறான். The audience are requested to maintain silence. Are requested to maintain. நாம அப்படி சொல்ல மாட்டோம். பார்வையாளர்களை அமைதியாக இருக்க கேட்டுக்கொள்கிறோம். பாசிவ் வாய்ஸ்ல சொல்றது ஆங்கிலத்துக்கு அழகு. உட்காருங்கன்றது கூட அவன் பாசிவ் வாய்ஸ் தான் சொல்லுவான்.
ப்ளீஸ் பி சீட்டட் அப்படிதான் சொல்லுவான். பேசிவ் வாய்ஸ் வந்து அது மொழி. ஆனால் நம்முடைய சட்டத்திலும் பல இடங்கள்ல ஷால் பி பனிஷபிள், ஷால் பி பனிஷ்ட், பனிஷபிள், தண்டிக்கப்படுதல் வேண்டும், தண்டிக்கப்படத்தக்கதாகும். இங்க வந்து அந்த நம்ம சட்டத்திலும் நமக்கு பெரும்பான்மையானவை அப்படிதான் இருக்கும். நீங்க அதை அதுக்கு வந்து நீங்க அந்த மாதிரி பேசிவ் வாய்ஸ அப்படியே தான் பார்க்கணும். You should not change the voice of this sentence. அது ஏன்னா அதுல தான் சில சட்ட நுட்பங்கள் இருக்கிறது. அங்க செய்பவனை விட செய்யப்பட்ட செயலுக்கு வைத்துதான் அந்த தண்டனை இருக்கிறது. எனவே செயல் முக்கியமாக இருப்பதனாலே, செயலை பொறுத்து தண்டனை அமைவதனாலே, செயலை வைத்து சொல்லப்படுவதனாலே அது பேசிவ் வாய்ஸா வருது. அதனால நீங்க எழுத பொழுது அதே நேரத்துல காஸ் டு பி டன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். he is caused to be communicated. ரெண்டு ஆங்கிலத்துல அது செயப்பாட்டு வினை அதுக்கு அழகா இருந்தாலும் கூட செயப்பாட்டு வினையா வந்துடும். பேசிவ் தி பேஸ், அவர் செய்வதற்கு செய்யப்பட காரணமாக இருந்தார் என்று வரும். அந்த இடங்கள்ல நம்ம குழப்ப வேண்டாம். ரெண்டு செயப்பாட்டு வினை வருமானால் ஒரு இடத்துல செயப்பாட்டு வினை போட்டா போதும். வரும்படி செய்வித்தார், வர சொன்னார், வரும்படி செய்விக்கப்பட்டார் என்று வைக்கும். He is caused to be brought before the court. வரும்படி செய்விக்கப்பட்ட ரெண்டு பேரும் வேண்டாம். ரெண்டு பேசிவ் வந்ததுன்னா ஒரு பேசிவ் போதும். இதுதான் மொழிபெயர். இல்லைன்னா நீங்க மொழிபெயர்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இடத்துலயும் பேசிவ் வாய்ஸ் போட்டா தமிழ் மொழிக்கு அது ஒத்து வராது, அந்த பொருள் சரி வராது. இன்னொன்னு இங்க எழுதுற போது இன்னும் தமிழ் தொடர் பிழை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு, அவரால் கொடுபட வேண்டிய, அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய. நான் பல இடங்கள்ல நம்ம மொழிபெயர்ப்பாளர்களுடைய மொழிபெயர்ப்பை பார்க்கிறேன். அந்த பேசி வரும்போது அவர் கொடுக்கப்பட வேண்டிய தொகை என்று வருகிறது. அவர் கொடுக்கப்பட வேண்டிய தொகை வரதாது. கொடுக்கப்பட என்று வந்தால் அந்த நவுனை வந்து ஒரு ஆள் சேர்த்தணும். அவரால் கொடுக்கப்பட வேண்டியது, அவருக்கு கொடுக்க வேண்டியது. நீங்க நினைத்து பாருங்கள், அவருக்கு கொடுக்கப்பட வேண்டியதுன்னு பல பேர் எழுதுவாங்க. அந்த ஆள் கூ மாறுறதுனால the person changes, சப்ஜெக்டே மாறும். அவருக்கு கொடுக்கப்படணும்னா the receiver is he, அவரால் கொடுக்கப்படணும்னா he is giving, he is not the receiver. receiver is different person. எனவே இதை மாதிரி நீங்க அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும், அவரால் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எழுதினால் சட்டத்திலே அது மிகப்பெரிய பிழை. அது பேசிவ் வாய்ஸ் வருவதனாலே நீங்க சப்ஜெக்ட்ல அந்த நாங்க தமிழ் இலக்கணம் எப்படி சொல்றதா இருந்தால் அந்த வேற்றுமை உருவை நீங்க மாத்தி விட்டால் யார் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணுங்கிற the receiver and the giver will be interchanged. So there is a blender, there will be a blender in the translation. எனவே அந்த அவர் கொடுப்பதா, அவரால் கொடுப்பதா, அவருக்கு கொடுப்பதா என்பதை நீங்க அந்த பேசிவ் வாய்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணதுல கவனம் செலுத்துவீங்களே தவிர அந்த சப்ஜெக்ட்ல பல பேர் விட்டுறதுனால படிக்கிற பொழுது பொருள் மயக்கம் இல்ல, பொருளில் தவறு வந்து விடுகிறது, பொருளில் தவறு வந்து விடுகிறது. பழைய ஆகவே நீங்க நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்றால், இன்னொன்று இப்ப இது வரைக்கும் நான் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு சொன்னேன். இப்ப தமிழ்ல இருந்து எப்படி ஆங்கிலத்துக்கு எழுதுவது? இப்ப தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்குன்னா முதலில் தமிழின் தொடர் வடிவம் உங்களுக்கு தெரியணும், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரியும். தமிழ் தொடர் வடிவம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இப்போ இன்றைக்கு இருக்கிற என்ன ஒரு பெரிய, இப்போ இந்த 5 ஆண்டுகள் தமிழ் படிக்கிற, சட்டம் படிக்கிற மாணவர்களுக்கு, அந்த 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 படிப்பு முறையில வந்தவர்களுக்கு எனக்கு நான் இப்படி சொல்லுவதால் தவறாக என்று நான் நினைக்கவில்லை. தவறாக இருப்பதாக இருந்தால் நீங்கள் சொன்னால் நான் சொல்லுவது தவறு என்றால் திருத்திக் கொள்கிறேன். ஏனால் +2 வரைக்கும் தமிழ் படிச்சுட்டு 5 ஆண்டுகள் சட்டம் படிக்கிற மாணவர்களுக்கு அங்கே 5 ஆண்டுகளும் இவர்கள் தமிழில் பயிற்சி பெறுவதில்லை. இப்ப BA BSc படிச்சாலாவது ஒரு 4 பேப்பர் தமிழ் இருக்கு, 4 செமஸ்டர் தமிழ் இருக்கு, ஏதோ கவிதை செய்யுள் படிப்பாங்க, தேர்வு எழுதுற பழக்கமாவது இருக்கும்.
இப்ப நீங்க 5 ஆண்டுகளும் நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறீங்க, எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க, இன்னும் பாடங்களை படிக்கிறீங்க. அந்த பாடங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் படிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தமிழிலே பயிற்சி வருவதற்கு வாய்ப்பில்லை. கல்லூரி பாடத்தை தவிர்த்து நான் முன்னாடியே என்னுடைய உரையினுடைய தொடக்கத்திலே சொன்னது போல உங்களுக்கு கட்டுரைகள் வாசிப்பது, கதைகள் வாசிப்பது, இலக்கிய நிகழ்ச்சிகளை கேட்பது, அல்லது வீட்டிலே நீங்களே வைத்திருந்து திருக்குறளோ பாரதியார் கவிதைகளையோ படிப்பது, அந்த குடும்பத்திலே பல தமிழ் பாடல்களை, தமிழ் இசை பாடல்களை அல்லது இவற்றையெல்லாம் கேட்கிற பழக்கம் இருந்தால் ஓரளவுக்கு தமிழோடு உங்களுக்கு உறவு இருக்கும், தமிழிலே பயிற்சி இருக்கும். ஆனால் இந்த எந்த பயிற்சியும் இல்லாமல் 5 ஆண்டு காலமும் ஆங்கிலத்திலே படித்து ஆங்கிலத்திலே தேர்வு எழுதிவிட்டு இப்பொழுது நான் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கும் தமிழிலிருந்தும் ஆங்கிலத்துக்கும் மொழிபெயர்க்கிற பயிற்சி பெற வேண்டும் என்றால் அதற்கு 2 மொழிகளிலும் உங்களுக்கு புலமை இருக்க வேண்டும். நான் ஏதோ ஒரு அச்சுறுத்தல் நினைக்காத, இது எளிய செயல். இந்த மொழிபெயர்ப்பு என்பது ஏதோ வானத்திற்கிற நிலவினுடைய ஒளிக்கற்றைகளை எடுத்து கூடை முடைவது போன்ற கஷ்டம் எல்லாம் கிடையாது. நிலாவுடைய ஒளிக்கற்றையை எடுத்து கூடை முடைவது மாதிரி அவ்வளவு கடினமானதெல்லாம் கிடையாது. பயிற்சி, mere training will help you to equip this art of translation. அதற்கு தமிழ்ல இருந்து ஆங்கிலத்தில் பண்ணுவது என்பது என்னை பொறுத்தவரையில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு ஆங்கிலத்திலிருந்து தமிழை மொழிபெயர்ப்பதை விட தமிழிலிருந்து ஆங்கிலத்தை மொழிபெயர்ப்பதற்கு கொஞ்சம் கடினம். இவர்கள் ஏனென்றால் எப்படி ஆங்கிலத்திலிருந்து தமிழை மொழிபெயர்ப்பதற்கு தமிழ் தொடர் அமைப்பு மனசுல பதியணுமோ அதே மாதிரி தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு ஆங்கில தொடர் அமைப்பு முக்கியம். ஆங்கிலத்தில் இருக்கிற மரபு முக்கியம். நம்ம அப்படியே லிட்டரலா டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஒவ்வொரு மொழிக்கும் அந்த மொழிக்குங்கிற ஒரு பண்பாடு இருக்கு. எவ்ரி லாங்குவேஜ் இஸ் கேரியிங் இட்ஸ் கல்ச்சர். இட் இஸ் எ வெஹிக்கிள் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் தி பீப்புள், ஆஃப் தி நேட்டிவ் பீப்புள். இப்போ சாதாரணமா நம்ம சொல்றோமே, இப்போ ஒரு வருடத்திலே 12 மாதத்திலே 9 மாதமும் மழையும் குளிரும் பனியும் இருக்கிற நாட்டுல வார்ம் வெல்கம் என்பது மகிழ்ச்சி. இஸ் ரிசீவ்டு வார்ம் வெல்கம், we are extending to you வார்ம் வெல்கம் சார் சொல்றோம். we are extending வார்ம் வெல்கம். ஆனால் தமிழ்ல 9 மாதமும் வெப்பமா இருக்கிற தமிழ்நாட்டுல நீங்க வார்ம் வெல்கம் எப்படி மொழிபெயர்ப்பீங்க? வார்ம் வெல்கம் அல்லது வார்ம் வெல்கம் இனிய வரவேற்பையே ஆங்கிலத்தில் சொல்வதா இருந்தால் ஆங்கிலத்தை வார்ம் தான் சொல்லணும். எது அவர்களுக்கு மகிழ்ச்சியோ அது அந்த மொழியில சொல்லணும். நமக்கு அதுக்குன்னு வெப்பமான மொழிபெயர்ப்பு சொல்ல முடியாது. அவர்களுக்கு கோல்டு என்பது துன்பம், நமக்கு நிழல் என்பது நமக்கு, அவங்களுக்கு ஷேடோ என்பதும் கோல்டு என்பதும் துன்பம், நமக்கு நிழல் என்பது மகிழ்ச்சி. கோடையிலே இலைப்பாற்றி கொண்டு மகை கிடைத்த குளிர் தரு நிழலே என்று பலரார் பாடுகிறார். நமக்கு நிழல் என்பது மகிழ்ச்சி, அவர்களுக்கு வெப்பம் என்பதுதான் மகிழ்ச்சி. எனவே தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் இந்த 2 மொழிக்கும் இடையேயான அந்த பண்பாட்டு வேறுபாடு இருக்கிறது அல்லவா, அந்த பண்பாட்டு வேறுபாடு தான் மொழிபெயர்ப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த பண்பாட்டு வேறுபாடு புரிந்து கொள்ளவில்லை என்றால் வெறும் செங்கற்களை அடுக்கி வைத்து இருக்கிற ஒரு அமைப்பாக தான் நம்முடைய மொழிபெயர்ப்பு இருக்குமே தவிர ஆங்கிலத்தினுடைய கருத்துக்களை தமிழிலும் தமிழினுடைய கருத்துக்களை ஆங்கிலத்திலும். இதுல இன்னும் கொஞ்சம் சிறப்பா பார்த்தா சட்டத்துல பெரும்பாலும் வர்றதில்லை. இந்த இடியம்ஸ் ஃப்ரேசஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி மொழிபெயர்ப்பீங்க? அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார், ஏமாந்தா மொட்டையை அடிச்சிருவான். நம்ம ஆங்கிலத்தை எப்படி மொழிபெயர்க்க முடியும்? Unless if you are aware that there is an equivalent proverb, equivalent idiom in English in that particular as a conveying that sense of humor or that sense. அந்த மொட்டை அடிச்சிருவாங்கிறது இல்லைன்னா ஏமாத்திடுவான் அப்படிங்கிற அந்த பொருளில் இதே மாதிரியான ஒரு இடியம்ஸ் இருந்தாதான் நாம அதை தெரிந்தால்தான் நம்ம சொல்ல முடியும். ஆங்கிலத்தில் அதே மாதிரி நிறைய இருக்கு, அதுக்கு நம்ம தமிழ்ல சொன்னோம். நீ கிக்டிஸ் பக்கெட்டுங்கிறான், செத்து போயிட்டான்னு அர்த்தம். அதுக்குன்னு ஒண்ணு இருக்கு,
அதை எல்லாருக்கும் சொல்ல முடியாது. கொஞ்சம் தரம் குறைந்த மக்களுக்கு தான் அப்படி சொல்லணும். ஹி பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்ல வர எல்லா இடத்துலயும் கிக்ரிஸ் பைக்கெட்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அந்த தொடர் வந்து அந்த தொடருக்கு பின்னால் இருக்கிற ஆங்கில கதை வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்பவும் தாழ்ந்த இழிவான ஒரு விலங்கு தூக்கிலிட விலங்குக்கு ஒப்பானவர்கள் சொல்ற பாரு. வேற தமிழ்ல அவர் இறந்தார், மறைந்தார், இயற்கை எய்தினார் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆங்கிலத்துல he passed away, he is no more, he lost his breath என்ன சொல்றான், இன்னும் கொஞ்சம் சொல்லுவான் பாருங்க. He has been numbered in the majority. He has been numbered in the majority. One has been numbered. Who has numbered in the majority? இப்போ அந்த who has been numbered in the majority னா இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இறந்தவர்கள் எண்ணிக்கையும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற எண்ணிக்கையும் பார்த்தால் இறந்தவர்கள் எண்ணிக்கை தான் மெஜாரிட்டி. எனவே he is joined in the majority ன்னு அர்த்தம். numbered in the majority, மெஜாரிட்டியா இருக்கிற அவர்களோடு அவர்கள் சேர்ந்து விட்டான். அந்த he has been numbered in the majority நீங்க எப்படி தமிழ்னா ஒண்ணுமே மறைந்து விட்டார், இறந்து விட்டார் தான். அந்த இடியத்தை நீங்க தமிழ்ல சொல்ற போது அதுக்கு இணையான அந்த மரபு தொடரை தான் நம்ம தமிழ்ல சொல்லணும். எனவே மரபு தொடர்கள் சட்டத்தில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் சில மைய சட்டங்களிலே சில மரபு தொடர்களும் வந்து கொண்டிருக்கின்றன. மரபு தொடர் இடியம் phrases, there is no place for idiom phrases in act. பிரைசைஸா துல்லியம் தான் சட்டத்தினுடைய அடிப்படை. ரொம்ப துல்லியமா இருக்கணும், கூட குறைய இருக்கவே கூடாது. எனவே இந்த இடத்துல பார்க்கும்போது அடுத்து பார்த்தா இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கூட சொன்னாங்க, ஆதிலட்சுமி சொன்னாங்க, லோகமூர்த்தி சொன்னாங்க, தீர்ப்பு திரட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 1981 முதல் தீர்ப்பு திரட்டு என்கிற ஒரு முதல் மாத இதழாக வந்தது. இப்பொழுது அது 2 மாத இதழாக வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் தமிழிலே மொழிபெயர்த்து போடுகிறார்கள். நான் இப்போ இந்த தேர்வு எழுதுகிறவர்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றேன். இந்த தீர்ப்பு திரட்டு அவர்கள் 25 ஆண்டுகளாக அந்த நீதிமன்ற தீர்ப்புகளை மொழிபெயர்த்து வெளியிட்ட அவர்களுடைய சொற்களை தொகுத்து ஒரு அகராதி போட்டிருக்காங்க. அது நம்ம இணையத்துல கிடைக்குது. நீங்க அதை எடுத்து பார்த்து கொள்ளலாம். நல்ல ஒரு ஏறக்குறைய 4000-5000 சொற்களை வைத்து தீர்ப்பு திரட்டு has compiled and published a glossary. அந்த தீர்ப்பு திரட்டுல வந்து முழுக்க நம்முடைய சார்நிலை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்து தருகிறார்கள். அதுல ஒரு தீர்ப்பு திரட்டுல அதனுடைய அகராதிகள் இருக்கிறது. அதே மாதிரி 1991 சட்டக்கதிர் என்கிற ஒரு உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 10 மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்கிறோம். எல்லாம் சட்டமும் தமிழிலும் பயிற்சியுடையவர்கள், அரசு பணிகளை மொழிபெயர்ப்பாளர் இருந்தவர்கள், வழக்கறிஞர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு குழுவாக இருந்து அந்த மொழிபெயர்த்து வெளியிடுகிறார்கள். உங்களிலே பல பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த இதுல வந்து 1991 முதல் வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து மாதம் வரும், தடை இல்லாமல் வரும். தீர்ப்பு திரட்டு கூட ஒரு சில மாதங்களிலே சில நிர்வாக காரணங்களால் அவை தடைபட்டு வரலாம். ஆனால் சட்டக்கதிர் தடை இல்லாமல் இந்த ஆண்டு மார்ச் திங்கள் வரைக்கும் வந்தது. இப்பொழுதும் இந்த கொரோனா காலத்தினாலே கொஞ்சம் பிந்தி வந்து கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் இதை எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் தெரியவில்லை. இனிமேல் பார்த்தால் இந்த சட்டக்கதிரையா இருந்தாலும் தீர்ப்பு திரட்டா இருந்தாலும் நீங்கள் வாங்கி அந்த தீர்ப்பு திரட்டிலும் சட்ட திரட்டிலும் கொடுத்திருக்கிற வழக்கு எண்ணை பார்த்துக் கொள்ளுங்க, கேஸ் நம்பர். அந்த வழக்கு எண்ணை நீங்கள் இணையத்திலே போய் அதனுடைய ஆங்கில படியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஆங்கில படியை வைத்துக்கொண்டு இந்த தமிழாக்கத்தை பாருங்கள். நீங்கள் இதை பார்த்து நேரடியாக பார்த்து அந்த பயிற்சி வந்தாதான் உங்களுக்கு அதிலே அந்த மொழிபெயர்ப்பு எவ்வளவு உங்களுக்கு அது சிறப்பாக அதுல அமையும் என்று உங்களுக்கு தெரியும். எனவே மொழிபெயர்ப்பு என்பது தமிழிலே ஒரு தொன்மையான கலையாக இருந்தாலும் இன்றைக்கு வழக்கறிஞர்களுக்கு இது அவர்களே தங்களுக்கு தாங்களே எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பயிற்சியால் வருவது.
இந்த பயிற்சிக்கு நான் நிறைவாக நான் சொன்ன செய்திகளை ஒரு நிமிடத்திலே தொகுத்து சொல்லி 5:30 மணி என்பதனாலே நான் என்னுடைய நிறுத்திக் கொள்கிறேன். மீண்டும் நம்முடைய நண்பர்கள் வினாக்கள் தொடுப்பார்கள் ஆனால் இது குறித்து நான் அவர்களோடு உரையாற்றிருக்கிறேன். எனவே ஆங்கிலத்திலே நன்றாக நூல்களை படியுங்கள், ஆங்கில தமிழின் நூல்களை படியுங்கள், இரு மொழியிலும் புலமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். சட்டத்திலே கல்லூரியிலே படித்ததை விட இன்னும் படித்து வந்ததுக்கு பின்பு நாங்கள் படிக்கும் போதே சொல்லுவார்கள், நீங்கள் சிபிசி பாஸ் பண்ணிட்டு தைரியமா நீங்க போக முடியாது. ஒரு சாதாரண ப்ராமிசரி நோட்டு எழுதுறது கூட எந்த ஆர்டர்ல எந்த ரூல்ல நீங்க போடணும்னு அங்க போனா தடுமாறுவீங்க என்றெல்லாம் அங்க 90களிலே எங்களுக்கு பேராசிரியர்கள் சொல்லுவது உண்டு. இப்பொழுது சட்ட படித்து விட்டு வெளியே வருகிற மாணவர்களுக்கு சிபிசியில எந்த வழக்குக்கு எந்த ஆர்டர் எந்த ரூல் படி அதை போட வேண்டும் என்கிற அந்த செய்திகள் எல்லாம் கூட நன்றாக தெரிந்து வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி அந்த சட்ட நுட்பங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த மொழிபெயர்ப்பு என்பது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான பணி, ஒரு இனிமையான பணி. ஆனால் அதிகமாக நம்முடைய உழைப்பை செலவழிக்க செய்கிற ஒரு பணி. மொழிபெயர்த்து நீங்களே ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு ஆங்கிலத்து ஒரு பத்தியை மொழிபெயர்த்துட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு நீங்களே மொழிபெயர்த்த அந்த தமிழ் பகுதியை எடுத்து பார்த்தால் நீங்களே அதை திருத்துவீங்க. அதுதான் மொழிபெயர்ப்புடைய சிறப்பு. நாமே மொழிபெயர்த்த ஒரு செய்தி அல்லது நீங்களே தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு ஒரு மொழிபெயர்த்துட்டு ஒரு 2 மாதம் கழித்து உங்கள் மொழிபெயர்ப்பை நீங்கள் மீண்டும் படித்து பார்த்தால் அதிலே திருத்தங்களை செய்ய தோன்றும். எனவே மொழிபெயர்ப்பு என்பது முதல் முயற்சியிலே கைகூடுவதில்லை. எப்படி ப்ரிசைஸ் ரைட்டிங் என்று நம்ம பள்ளிக்கூடத்துல சுருக்கி எழுதுல சொல்லுவோமோ அதை போல ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட் என்று ஒவ்வொரு படியாக எழுதி அது திருத்தி செம்மைப்படுத்தி செய்யப்பட வேண்டிய ஒரு பணி. இது கடினமான பணியாக இருந்தாலும் மனதளவிலே இது சுவையாக எடுத்துக்கொள்வோமானால் இது மிகவும் சிறப்பாக அமையும் என்று நான் கருதுகிறேன். என்று தனிப்பட்ட அளவிலே நான் மொழிபெயர்ப்பாளராக இந்த ஆணையத்தில் இருந்தேன். மீண்டும் இப்பொழுது இந்த ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறேன். என்னுடைய 30 ஆண்டுகால சட்ட மொழிபெயர்ப்பு அனுபவத்தில் சட்ட மொழிபெயர்ப்பு என்பது மிகவும் நுட்பமான ஒரு தனி ஸ்பெஷல் லாங்குவேஜ் என்று சொல்லுகிற ஒரு தனி வகையான யுனிக் ஒரு அலாதியான ஒரு தன்மையுடைய மொழிபெயர்ப்பு துறை. எனவே இந்த மொழிபெயர்ப்பு துறை என்பது மிகவும் இன்றைக்கு அதுவும் மக்கள் மொழியிலேயே சட்டமன்றங்கள் இயங்க வேண்டும் என்று மக்களாட்சி நாட்டிலே மக்களின் தூதுவர்களாக நீங்கள் வழக்கறிஞர்கள் இருக்கிறீர்கள். மக்களுடைய குறைகளை அவர்கள் மொழியிலே அவர்களுக்கு புரிய மாதிரி எழுதுவட்டும். நீங்க பாத்தீங்கன்னா 1960களில் 70களில் ஒரு செஷன் கோர்ட்ல ஒருத்தருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுப்பான், மரண தண்டனை விதிக்கப்படும். யாருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறதோ அவன் முன்னாடியே நிற்பான். அவனுக்கு மரண தண்டனை தான் விதிக்கப்பட்டது என்று அவன் கண்ணு முன்னாலே ஆங்கிலத்தில் சொல்லுவார் செஷன் ஜட்ஜு. ஆனா அவனுக்கு அது புரியாது. அடுத்த பக்கத்துல கேட்பான், என்ன ஐயா என்ன சொன்னீங்க ஐயான்னு கேட்பான். இல்லப்பா உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவான். எனவே அந்த நிலைமையெல்லாம் மாறி மக்களுடைய ஒலியாக நீங்கள் இன்றைக்கு நீதிமன்றங்களிலே தமிழிலே வாதாட இருக்கிறீர்கள். தமிழிலே வாதாடுகிற வழக்கறிஞர்களுடைய வாதத்தை எல்லாம் கேட்டு நீதி தீர்ப்புகளை வரைவதற்கு you are going to draft judgments. எனவே நாளைக்கு நீதிமன்ற நடுவர்களாக வரவிருக்கிற வழக்கறிஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த மொழிபெயர்ப்பு குறித்து எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்த ஆதிலட்சுமிக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.